முருகா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, கதிர்வேலா, ஆறுமுக கடவுளே, சுப்பிரமணிய சுவாமி, என் இன்பமே, ஈசனே, பரம்பொருளே, எங்கும் நிறைந்த பரபிரம்மே, சரணமையா சரணம், சரணமையா சரணம், சரணமையா சரணம், சிவாய் ஸ்ரீ. மயில் வாகனனே, மயூர வாகனனே, எங்கள் நாதனே, குமார கடவுளுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. குமார கடவுளுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. குமார கடவுளுக்கு அரோகரா. ஓம் குமர குருதாச குருப்பியோ நமக. ஓம் குமர குருதாச குருப்பியோ நமக. ஓம் குமர குருதாச குருப்பியோ நமக. ஓம் ரமணாய நமக. ஓம் ரமணாய நமக. ஓம் ரமணாய நமக. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஓம் பிரிய பாபாஜி நமோ. ஓம் பிரிய பாபாஜி நமோ. ஓம் பிரிய பாபாஜி நமோ. முருகாசரணம். ஓம் ஓம் சங்கராய நமக. ஓம் சங்கராய நமக. ஓம் ஓம் சங்கராய நமக. சொல்லுங்க வினோத். வணக்கம் சுவாமி. வணக்கம் சுவாமி, பய உணர்வு, பயம், எல்லாத்துக்கும் பயப்படும். காசு இருந்தாலும் பயம், உடல்நலம் இருந்தாலும் பயம், மரண பயம். இப்படி இந்த பயம் எல்லா நேரத்திலையும் துன்புறுத்திக்கிட்டே இருக்கு. இந்த பயம் வாழ என்ன வழி சார்? அதாவது பயப்படணும், ஆனா பயப்படாம இருக்கணும். இந்த உயிரின் தன்மை, உயிரின் நீதி தான். இந்த உயிர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அப்பப்போ அறிவுறுத்தி கொண்டே இருக்கும். பாரு, இதெல்லாம் பண்ணாது, இதெல்லாம் செய்யாது அப்படின்னு பயப்படணும். ஆனா அதே சமயத்துல பயப்படாம இருக்கணும். எதற்கு பயப்படணும்? இந்த இயற்கைக்கு பயப்படணும், காலத்துக்கு பயப்படணும். இந்த உயிரை காப்பாற்றணும்ன்ற ஒரு பொறுப்பு உங்க கையில இருக்குன்றதுக்காக நீங்க பயந்துதான் ஆகணும். ஆனா அதே சமயத்துல இந்த பயம்ன்றது பாத்தீங்கன்னா, இப்போ பணம் செலவாயிடும்ன்ற பயம் வரும். இல்ல நம்ம விரும்பாத செயலை செய்ய வைக்கும் போது ஒரு பயம் வரும். இப்படி இந்த இந்த மன ரீதியான பயங்கள் பாத்தீங்கன்னா, அந்த சுயநலத்தினால, நம்ம பண்ற தப்புனால, சில கோபத்தினால, வெறுப்புனால, ஏதோ ஒரு ஒரு இறுக்கத்தினால வர பயங்கள்லாம் வேற. நம்ம அந்த பயத்தை பத்தி பேசணும்னா அது நல்லா இருக்காது. அந்த பயத்துக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, நிறைய இந்த தன்னம்பிக்கை வளர்க்காதது, தைரியத்தை வளர்க்காது, ஏதோ ஒரு சுகத்துக்கோ, சொந்தத்துக்கோ, பந்தத்துக்கோ, காசுக்கோ, பணத்துக்கோ, சொத்துக்கோ, எதுக்கோ அடிமையாயிடுவாங்க. அவங்க பயத்தெல்லாம் நம்மளால போக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, தன்னை விட இதெல்லாம் பெருசுன்னு நினைக்கிற அளவுக்கு போயிட்ட பிறகு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இதெல்லாம் நம்ம எதுக்காக பண்றோம், நமக்காக பண்றோன்றது போய் கடைசியில் அதுக்காக நாமன்ற மாதிரி ஆயிடும். அந்த பயத்துக்கெல்லாம் நம்ம விளக்கம் கொடுக்க முடியாது. நம்ம மரண பயத்தை மட்டும் நம்ம பேசலாம். அது நியாயமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்றதெல்லாம் பேசினா பிறரை குறை சொல்வதோ குற்றம் சொல்வது போல் ஆயிடும். அது அவரவர்கள் விருப்பம், அவரவர்களோட நோக்கம்.
இப்ப உம், இப்ப எனக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த குத்த வாக்கை காப்பாற்றணும், எல்லாத்துலயும் சரியா இருக்கணும், இதாவது ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோன்ற பயம் எனக்கும் உண்டு. உம், அடுத்தவங்களோட நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கணும், அதுல இருந்து விலகக்கூடிய சூழல் ஏற்படும் போது பயம் வருவது எனக்கும் இயல்பு தான். ஏன்னா நாம் இந்த பொறுப்புகள்ல இருக்கோம், இந்த நிலையில இருக்கோம், இங்க இருந்து நிலை தடுமாறிடுமோ. ஏன்னா நம்மளை மீறி நிறைய விஷயங்கள் நடக்கும், அது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம கவனத்தை வச்சு அந்த சீர் செய்ய பார்க்கணும். இந்த பயம்ன்றது எங்கேருந்து ஆரம்பிக்குது, எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த உயிரை நம்ம காப்பாற்றணுன்ற ஒரு பொறுப்பு. உண்மையை சொல்லணும்னா வாழ்க்கையில நீங்க கடமையை செய் பலனை எதிர்பார்த்தேன்னு சொல்றது போல, நீங்க கடமை எது கடமைன்னா வாழ்றதுதான் கடமை. வாழ்க்கையில வர சந்தர்ப்பம், சூழ்நிலை, வர ஏற்ற தாழ்வுகள், இன்னல் இடையூறுகள், கோப தாபங்கள், விருப்பு வெறுப்புகள், ஆசா பாசங்கள், சுக துக்கங்கள்ல ஏற்படுற இழப்புனால் வாழ முடியாம இந்த மாதிரிலாம் போறாங்க இல்லையா? அது தப்பு. அவங்க கடமையை செய்யல. ஸோ கடமை எதுனா நீ வாழ்றது தான் கடமை. எதை வந்தாலும் சந்திச்சு வாழணும். இந்த வாழ்க்கைக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கும், நிறைய இழப்புகள் இருக்கும், தோல்விகள் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா அதுக்கெல்லாம் நம்ம இந்த உயிரை மாற்றிக்கொள்வது சரியாகுமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சரியாகாது. நீங்க நம்ம வாழ்றது தான் கடமை. அதனால இந்த மரண பயம்ன்றது என்னன்னா இந்த உயிரின் நீதி. இதுக்கு நம்ம பயந்துதான் ஆகணும். ஏன்னா நீ பொறுப்பா கவனிக்கணும். இந்த உயிர் நம்மளுக்கு துன்பப்படாம பார்த்துக்கணும். அதே சமயத்துல பொறுப்பா இருந்துக்கணும். எதேதோ காரணங்களுக்காக எதையோ காப்பாற்ற போய் ஊரை இழந்துட்டு மற்றதெல்லாம் காப்பாற்றி என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. நீ வாழ்றதுக்காக தான் அதெல்லாம் விஷயம். இந்த பய உணர்வுன்றது உன்னை எச்சரிப்பது போல் உன்னை எச்சரிக்குது. ஏய் கவனமா இரு, வேண்டாம், ரிஸ்க் எடுக்காது. ஆபத்து நிறைய சூழ்ந்திருக்கு, உன்னை சுத்தி ஆபத்துக்கள் தான் இருக்கு. இந்த உலகத்துல எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை. நீ நடக்கும் பூமியில இல்லை, எங்கேயுமே உனக்கு பாதுகாப்பு இல்லை. காத்துல இருக்கலாம், வெப்பத்துல இருக்கலாம், நீர்ல இருக்கலாம், எங்கேயோ சுத்தினாலும் உனக்கு சுத்தி எங்கேயும் பாதுகாப்புன்றது ஒண்ணு இல்லை இந்த இயற்கையில. கால சுழற்சியில எப்ப எது நடக்கும்ன்றது யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு என்ன நாளைக்கு என்ன எதுவுமே தெரியாது. உன்னை நீ தான் காப்பாத்திக்கணும். ஸோ உன்னை நீ காப்பாத்தணும்னா நீனா யார்? இப்ப நான் இருக்கிற வரைக்கும் தான் நீ உயிர் சொல்லுது. நான் இருக்கிற வரைக்கும் தான் நீ ஆசைப்படலாம், காசு சம்பாதிக்கலாம், மலை கோட்டை கட்டலாம், என்ன ஒண்ணா வேணா பண்ணலாம். நான் போயிட்டா நீ என்ன பண்ணுவ? நான் எப்போ போவேன், எப்போ பாதுகாப்பா இருக்கேன், எப்போ பாதுகாப்பா இல்லாம இருக்கேன், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியப்படுத்துதுன்னா இந்த பய உணர்வின் வாயிலாக தான் தேவைப்படுது. அது நம்மளை எப்போதும் கான்சியஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். பார், போவாது, நெல் செய்யாதேன்னு உங்களுக்கு அது தன்னை நம்மளுக்கு சொல்லும். ஆனா நிறைய பேர் அதை மதிக்காம நிறைய இது பண்ணுவாங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கான பலனை அனுபவிப்பாங்க. அதுக்கப்புறம் வருத்தப்படுறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஸோ இந்த மரண பயம்ன்றது எதற்குன்னா, நீ வாழும்போது கவனமா வாழணும். பாரு, உயிர் சொல்லுது, பாரு மாப்பிள்ள, நான் இருக்கிற வரைக்கும் தான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அது இது கனவு கற்பனை, நாளை எதிர்காலம், இந்த மாதிரி விஷயம்லாம். ஆனா நான் ஒருத்தன் இல்லைன்னா நீ ஒண்ணுமே இல்லை. உன்னை யாரும் ஒரு மிஞ்சி பண்ண ஃபியூ ஹவர்ஸ்ல உன்னை காணா போக்கிடுவாங்க. உன்னை சாம்பல் ஆக்கிடுவாங்க, இல்லை எத்தனை போய் குழி தோண்டி போயிடுச்சுட்டு முடிஞ்சிச்சு கதை, சகாப்தம், டாட்டா பயன்ட்டு எல்லாரும் போயிட்டே இருப்பாங்க. இவ்வளவுதான் உன் வாழ்க்கை. இந்த இருக்கிற காலங்கள்ல நம்ம எப்படி வாழணும், ஆரோக்கியமா இருக்கணும், என்னெல்லாம் சேர்க்கணும், என்னெல்லாம் சம்பாதிக்கணும். சம்பாதிக்கணும் மீன்ஸ் நமக்கு தேவையான விஷயங்கள், இந்த பாதுகாப்பான விஷயம், இந்த பயம் நடுக்கம் இதெல்லாம் இல்லாம சுதந்திரமா. இப்ப அந்த
மனம் வந்து அமைதியா இருக்கு, எதற்கும் அச்சப்படல, கோபப்படல, பயப்படல அப்படின்னா இப்ப நம்ம தப்பு பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பயன்ற ஒரு விஷயமே இல்லை. அது மனதை சார்ந்தது, அதெல்லாம் வச்சுப்போம். தப்பு சரின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் உலக நீதியாக நம்ம பார்க்கப்படும் போது இதெல்லாம் பார்ப்போம். இப்ப கடவுளே இருந்தாலும் உலகத்துக்கு வந்துட்டா உலக நீதிக்கு உட்பட்டு தான் வாழணுன்றது முருகப்பெருமானின் கந்த புராணம் நம்மளுக்கு எடுத்து சொல்லுது. முருகப்பெருமான் அவதரிச்சார். ஆனா அவர் உலகத்துக்கு வரும்போது உலக நீதிக்கு உட்பட்டுத்தான் நான் வாழ வேண்டும் என்பதை நம்ம வரும் பக்தர்களுக்கும், முழு நடிகார்களுக்கும், அன்பர்களுக்கும், சீடர்களுக்கும், பக்தர்களுக்கும் எல்லாருக்கும் எடுத்து சொல்றார். நான் கடவுளே இருந்தாலும் உலகத்துக்கு வந்தா உலக நீதிக்கு உட்பட்டு தான் வாழணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த உயிர் எப்போதும் உனக்கு எதற்கு எச்சரிச்சு கொண்டே இருக்குதுன்னு சொன்னா, இதுதான் ரொம்ப முக்கியம். நீ மற்ற விஷயங்கள் எல்லாம் அடுத்த விஷயம். முதல்ல நீ நல்லா இருக்கணும். நீ நல்லா இருந்தாதான் எல்லாமே நல்லதா நடக்கும். அதனால இந்த பயம் இல்லாமல் இருப்பது தவறு. பயப்படணும், ஆனா பயப்படாம இருக்கும். எதற்கு பயப்படணும்? நமக்கு முதல்ல இந்த உலகத்துல எங்கேயுமே பாதுகாப்பு இல்லைன்ற உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு நம்ம தான் பாதுகாத்துக்கணும்ன்ற பொறுப்பு உணர்ச்சி வந்துடும். இப்ப எல்லாருக்கும் என்னன்னா இந்த லைக் சொந்தம் பந்தம் இப்படி இப்படிலாம் இருக்கும்போது இவங்கெல்லாம் நமக்கு பாதுகாப்பு அளிக்கிறதாக நினைக்கிறாங்க. எப்படி பாதுகாப்பு அளிக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மனசுக்கு பலம் வருது, ஆசை வருது, அவங்களோட எனர்ஜி வந்து உங்களுக்கு நிறைய கனவு காண வைக்குது, கற்பனை செய்ய வைக்குது, நிறைய ஆசையை தூண்டுது. சொத்து சேர்க்கணும், சுகம் சேர்க்கணும், நகை சேர்க்கணும், நட்டு சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், இப்படிலாம் நிறைய தோணும். கேட்டா நான் அவங்களுக்கு எப்படி செய்யணும், இவங்களை எப்படி பண்ணணும், ஏதோ ஏதோ இவங்க பண்றாங்க. அந்த எனர்ஜி வந்து இவங்களை வேகமா இயக்குது, ஓடுறதுனால இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இந்த பவர் வந்து என்னை காப்பாற்றும். எப்படி காப்பாற்றும்? அது வெறும் மனசு வரைக்கும் தான் போக முடியும். உன் உடலையோ ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்று வந்து இவங்களுக்கு என்னன்னா, இவங்க போக பொருளின் துடிப்பை வந்து இன்னொரு போக பொருளின் துடிப்பை வச்சு கட்டுப்படுத்தும் போது அந்த உறவு முறையினால அதனால இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. எனக்கு வந்து மனைவி இருக்கா, என்னை காப்பாற்றுவா, என் கணவன் இருக்கா, என்னை காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். உன்ன தம்பி இருக்கான்னா இவனுக்கு ஒரு அந்த மன தைரியம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அண்ணங்காரனுக்கு. நம்ம எதுனா ஒண்ணு நம்ம தம்பி என் கூட வந்து நிற்பான். இது மாதிரிலாம் பழமொழிகள்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கு. இதுல ஒரு மெட்டீரியலைஸ்டு வேர்ல்டுல மெட்டீரியலைஸ்டு விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்பெறுமே தவிர உன்னை காப்பாற்றணும்னா அதுக்கு நீ மட்டும்தான் வேலை பார்க்கணும். இந்த உலகத்திலே நீ வேற எந்த ஒரு விஷயமும் உன்னை காப்பாற்ற உதவாது. இப்போ உங்ககிட்ட காசு இருக்குன்னா அதுக்கு பயனும் இருக்கும். உங்ககிட்ட சொந்தம் இருக்குன்னா அந்த உறவுக்கான பலங்கள் இருக்கும். அது அதுக்காக கொடுக்கும். அது கொடுக்கறதெல்லாம் வாங்கும், கொடுக்கும். இதுதான் இதான் உண்மையை தவிர உன்னை நீ தான் காப்பாத்திக்கணும். அப்ப நம்மளை நாம் தான் காப்பாத்திக்கணும்னா எப்படி இருக்கணும்? தன்னம்பிக்கை தெளிவா இருக்கும். தன்னம்பிக்கை எப்படி வளர்க்கிறது? நம்பிக்கையை வைக்கும் போது மட்டும்தான் தன்னம்பிக்கை வளரும். தன்னம்பிக்கை எப்படி வளர்ப்பது? சும்மா வாய் வாய்ச்சல நான் இருக்கேன், நான் பண்ணிடுவேன், நான் செஞ்சிருவேன், சும்மா வாய் சவால்லாம் ஒன்றும் வேலை கேட்காது. அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலை வரும்போது அதன்படி செயல்படணும். அப்ப அந்த உள்ள உள்ள நமக்குள்ள அந்த ஆற்றல் இருக்கணும். சும்மா நம்ம வாயிலே வந்து நான் வந்து வீர சூரன், நான் வந்து அப்படி, நான் வந்து இப்படின்னு சொல்லிட்டு சந்தர்ப்பம் வரும்போது பயந்தாங்கோலியா போய் ஓடி ஒழிஞ்சிக்கின்னு ஐயோ இப்படியா அப்படியா நடந்து அதுக்கு இல்லைன்னா தப்பான வழியில போய் அத்தவணை கெத்து தான் வாழ்றது, இதெல்லாம் பண்றாங்கன்னா எதுக்குன்னா அவங்க வீட்டுல அப்படிதான் இருக்கு. ஸோ இப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நெகட்டிவ் எனர்ஜியஸ் வந்து அதாவது எதிர்மறை ஆற்றல்களை வளர்ப்பாங்க. அந்த எதிர்மறை ஆற்றல் வளர்க்கும் போது இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா மற்ற எல்லா ஆற்றல்களும் இவங்களை பார்த்து சிரிக்கும். அட பாவிங்களா, எப்படி எல்லாம் இருக்கீங்க. அது அப்பப்போ இவங்களை சும்மா ஒரு சீனி சீனி அது ஒரு கேலி பண்ணும். நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க.
சும்மா ஒருத்தருக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் செலவு வைக்கிற மாதிரி அப்படின்னா போதும், ஐயோ பதட்டமாயி நடுக்கமாயி இப்படியா அப்படியான்னு அவங்க ரொம்ப கஷ்டம். குறிப்பா பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு நிகழ்வு நடந்தது. அவரு ஓரளவுக்கு நல்ல பணம் படைத்தவர். என்கிட்ட வந்தார். ரொம்ப நாளா வந்துட்டு இருக்காரு. ஒரு திடீர்னு என்கிட்ட தனியா பேசணும் சுவாமி. சரி சொல்லுங்க என்ன பேசணும்? இந்த மாரி எனக்கு நெறைய பணம் வேணும் சுவாமி. எனக்கு நெறைய பணம் கொடுங்கன்னு கேட்டேன். சரிங்க குடுத்துடலாம். எவ்வளவு வேணும் எனக்கு? நெறைய கோடி கணக்குல வேணும் சுவாமி எனக்கு பணம். சரி அத வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல சுவாமி எனக்கு வந்து இப்படி வாழணும், அப்படி வாழணும். அதெல்லாம் சொன்னாரு. நானும் சரி எல்லாம் நியாயமான விஷயம் தான். நீங்க பணம் கேட்கறது ஒண்ணும் இல்ல. நிச்சயம் சாமியார்கள் உங்க விருப்பங்கள் அனைத்தும் ஈடேறும். நீங்க பெரிய பணக்காரர் ஆவீங்க. பார்த்துக்கிறேன். அதற்கான வழியையும் ஏதாவது முடிஞ்சதெல்லாம் செய்றேன். ஆனா அவர் கேட்காம திரும்ப திரும்ப என்ன வற்புறுத்திக்கிட்டே இருந்தாரு. நான் என்னமோ கையில வச்சுட்டு அவருக்கு உடனே ஒரு 10 கோடி எடுத்து குடுத்துடணுன்ற மாரி அவரு என்ன கேட்டுட்டு இருந்தாரு. நான் சொன்னேன், பாருங்க இப்படி சுலபமா பணம் வருதுன்னு தெரிஞ்சிருந்தா நானும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கே தெரியும் நானும் எல்லா வேலை பார்த்து தான் பண்றோம். அப்படி சுலபமா பணம்லாம் வராதுங்க. நீங்க கேட்டது உங்க விருப்பத்த, ஆசைய நான் பூர்த்தி செய்யறதுக்கு என்னால என்ன உதவி செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் உங்களுக்கு செய்றேன். நான் வழிநடத்துறேன்னா, ஒரு தெரியல என்னமோ நான் கையில வச்சுக்கினே இல்லாம குடுக்காம மறைக்கிறேன்ற மாரி அவரு ஒரு பாவம். அவரு அப்படி ஒரு நம்பிட்டாரு போல இருக்கு. இப்ப நான் சொன்னேன், "சரி இப்ப உன்னால உன் கையில இப்ப எவ்வளவு கேஷ்?" 10,00,000 இருக்கு சார். சரி. நீ போய் உனக்காக ரூ. 1,00,000 செலவு பண்ணு. எனக்காகன்னா புரியலன்னாரு. அதாவது ஒத்த ரூபா கூட உன் மனைவிக்கோ, மக்களுக்கோ, வேற யாருக்கும் உதவி செய்யறதோ, இல்ல இந்த மாரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. நீ போய் உனக்காக ரூ. 1,00,000 செலவு பண்ணு. நீ நல்லா சாப்பிடு, குடி, துணிமணி போடு, ட்ரெஸ் வாங்கு, டிராவல் பண்ணு, ஊர் சுத்து, வாட்ச் வாங்கு, செயின் வாங்கு, என்ன வேணா வாங்கு. உனக்காக நீ ரூ. 1,00,000 செலவு பண்ணிட்டு வா. நான் உனக்கு அதுக்கப்புறம் வழி சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு அவரும் போயிட்டாரு. போயிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணாரு. சொல்லுங்கன்னேன். என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். 10,000 செலவு பண்ணிட்டேன் சுவாமின்னாரு. என்ன செலவு பண்ணீங்கன்னேன். நான் வந்து ஒரு வாட்ச் வாங்கிட்டேன்னாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சரி முடிச்சுட்டு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வாரம் வந்துச்சு என்ன பார்க்க வந்தாரு. சொல்லுங்க. என்னால முடியல சுவாமின்னேன். என்ன முடியல? செலவு பண்ண முடியல. எவ்வளவுதான் செலவு பண்ணீங்க? அந்த வாட்ச்க்கு அப்புறம் என்னால எதுவுமே செலவு பண்ண முடியல. அந்த வாட்ச் வாங்குனதே நான் வாங்கிட்டேன். ஏதோ என் மனசாட்சி உறுத்துது. நான் தப்பு பண்ணிட்டேன். இத பண்ணிட்டேன், அத பண்ணிட்டேன். அ என்னால செலவழிக்கவே முடியல. அப்புறம் நீ கோடிக்கணக்குல வச்சு என்ன பண்ண போற? ஒண்ணுமே இல்ல. நீ இவ்வளவு பணம் சேர்த்து நீ வாழ போறது இல்ல. உன்னால ரூ. 1,00,000 உன்னால உனக்காக செலவு பண்ணிக்க முடியலன்னா அப்ப என்ன பண்ண போற? இப்ப இதே நீ உன் மனைவிக்கு போய் ஒரு நகை வாங்கி கொடுத்தா வாங்கி கொடுப்பியா, வாங்கி கொடுக்க மாட்டியான்னு கேட்டேன். வாங்கி கொடுத்தா. அதுக்கு மட்டும் ஏன் முடியுது? அவருக்கு தெரியல சுவாமி. சோ உனக்காக செலவழிக்க முடியல. முடியல சுவாமி. சோ நீ வெறும் சம்பாரிச்சத காப்பாத்துறதுக்கு மட்டுமா உன் வாழ்க்கை? உன் பணத்த நீ உனக்கு பணம் வேணுமா? இல்ல பணத்த காப்பாத்துறதுக்கு நீ வாழ்க்கை வாழ்ற போறியா? சோ பணம் உனக்கு தான் தேவை இல்லையா? இத விட்டுட்டு நீ அவங்களுக்கு இவங்களுக்குன்னு எல்லாம் கற்பனை பண்றியே இதெல்லாம் என்னன்னா இது வெறும் ஆசைப்பா. இது வந்து ஒரு எனர்ஜி. இது வந்து உன்னோட பெரிய சக்தின்னு நீ நம்பிட்ட. இது வந்து ஒரு ஆற்றல். உன்னை இயக்குகிறன்றது. உன்னை பலவீனப்படுத்தி இந்த பணம் தான் பெருசு உலகத்துல அப்படின்னு நீ நம்பிட்ட. நீ நம்பிட்ட. உலகம் நம்பல. நீ நம்பிட்ட. பணம் வாழ்க்கைக்கு தேவைதான். நான் இல்லைன்னா சொல்லல. நீ நம்பிட்ட. பணம் நம்மள விட பணம் தான் பெருசுன்னு நீ நம்பிட்ட. இது ஒரு ஆற்றல். இது வந்து ஒரு சக்தி. இந்த சக்திய முதல்ல தாங்கறதுக்கு ஒரு தகுதி வேணும். இல்லன்னா நீ நோய்வாய்ப்பட்டு படுத்துருவ. இத தேடுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழந்துருவ நீ. இத தாங்கறதுக்கு முதல்ல ஒரு தகுதிய வளர்த்துக்கணும்.
அதுக்குதான் நான் உனக்கு உதவி செய்யறேன்னு சொன்னேன். மற்றபடி நீ நல்லதோ கெட்டதோ நேர் வழியில சம்பாதிக்கிறோ குறுக்கு வழியில சம்பாதிக்கிறியோ அது உன் சாமர்த்தியம். அதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. இந்த மாதிரி நீ சம்பாதிச்சு சோர்வடையாம மேலும் முன்னேறதுக்கு உனக்கு வழிகாட்டுறதுக்கு நான் இந்த பலத்தெல்லாம் நான் உனக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணலான்றது தான் என்னால முடியும். இன்னைக்கு நீ 10 லட்சம் வச்சிருக்க, 10 கோடி ஆனா அதை தாங்கக்கூடிய பலம் உங்ககிட்ட இல்லை. செலவழிக்கலன்னா அந்த சுமக்க வேண்டியது ஆயிடும். நீ சுமந்தனா அதை நீ காப்பாத்துறதுக்கே உன் வாழ்க்கை சரியாயிடும். இவ்வளவுதான் உன்னால செய்ய முடியும். இதை கரெக்டா எடுத்துட்டு போய் அடுத்த தலைமுறைக்கும் போய் அவங்களுக்கும் அப்படியே போனோம்னா அதுக்கு எங்களை மாதிரி அருளாளர்களோட அறிவுரையும் இதெல்லாம் தாங்கும் தகுதிகளையும் உனக்கு நாங்க சொல்லி கொடுத்து, இல்லைன்னா எங்களோட சக்தியால இதெல்லாம் நடக்கும். இது இப்படிதான்ப்பா நடக்க முடியும். முதல்ல நீ ஆசைப்படுறது உனக்காக இல்லைன்றது முதல்ல நீ உனக்கு புரிஞ்சுதா? அதை புரிய வைக்கிறதுக்கு தான் நான் உன்னை செலவு பண்ண சொன்னேன். உன்னால செலவு பண்ண முடியாதுன்னு எனக்கு முன்கூட்டியே தெரியும். இப்ப கூட உனக்கு அந்த 10,000 ரூபாய் வாட்ச் வாங்கினியே எங்கன்னு கேட்டேன். வீட்டுல இருக்கு. ஏன் கட்டலன்னு. எனக்கு எதுக்கு சாமி 10,000 ரூபாய் வாட்ச்? அப்புறம் எதுக்குடா காசு? அப்புறம் எதுக்கு? எதுவுமே அனுபவிக்காம இருக்கிறதுக்கு எதுக்கு உனக்கு அப்படின்னா இல்ல. சரி, நீ உன்னோட ஒரு பெரிய சக்தி நீ நம்பிட்ட பணத்தை, நான் ஒத்துக்கிறேன். அது உன் பிரச்சனை, உன் விருப்பம், எனக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் இதெல்லாம் எதற்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. இப்போ உனக்கு ஏன் பயம் வருது? மனசு வரல. இந்த இடத்துல நீ பற்றுதலுக்கு ஆளாகி இறுக்கமாயிட்ட. உனக்கு செலவழிக்கணும்னா உனக்கு நடுக்கம் வரும், பதட்டம் வரும், இதெல்லாம் வரும். ஆனால் அவசியமான விஷயங்கள் நீ பண்ணிதான் ஆகணும். அதனால இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கும். உன் விருப்பங்கள் எல்லாம் ஈடேறும். அதற்காக நான் என்னெல்லாம் செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இல்லை சாமியார்னால உங்க விருப்பங்கள் அனைத்தும் ஈடேறும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு அறிவுரையை சொல்லி அனுப்பிச்சேன். ஆனால் அவருக்கு திருப்தி இல்லை. ஏன்னா அவரு தன்னையும் நம்பல, எதையும் நம்பல. பணம் ஒண்ணுதான் வாழ்க்கை உலகம்ன்ற மாதிரி ஆயிட்டாரு. இவருக்கெல்லாம் நித்தம் மரண பயம்தான், நித்தம் பயம். அவருக்கு 1000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுக்கணும்னா உயிர் போய் உயிர் வரும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? எவ்வளவு அறிவுரை சொன்னாலும் அவங்க மனசுல ஏற்காது. ஏன்னா அவங்க முடிவு பண்ணி அதுதான் நானும் போய் நம்பிட்டாங்க. அப்புறம் மனசுல அமைதி, உடல்ல நிம்மதி, ஆரோக்கியம், நலன் கிலன் பத்திலாம் பேசுறதுக்கே அவங்க தகுதி இழந்துட்டாங்க. சோ இந்த பணத்தை புடிச்சிட்டு அப்படியே காலத்தை ஓட்ட வேண்டியதுதான். அவர் கேட்டதை நான் விற்பேன். இப்ப இந்த பயத்துக்கெல்லாம் நம்ம போய் காரணம் சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? உங்களுக்கு இது இப்ப இந்த விஷயத்துல அவருக்கு நிறைய பயம் இருக்கு. இதை நீங்க நியாயமான பயம்னு ஏத்துப்பீங்களா? சொல்லுங்க. இல்லைங்க சார். இது ஒரு நியாயமற்ற பயம். சரியா? சரி. யாராலும் அங்கீகரிக்க முடியாது. அப்புறம் சுயநலவாசி, பேராசக்காரன், அவங்களுக்கெல்லாம் போய் நீ சமாதானம் சொல்ல உட்காந்து அறிவுரை சொல்ல உட்காந்துக்கிற போடா அப்படின்னு தான் சொல்லுவீங்க. இப்ப நானே சொன்னா கூட சொல்லுவீங்கன்னா சொல்லுவீங்க, பாத்துங்க சாமி என்ன சாமி லூஸ் மாதிரி பேசுனீங்கன்னா நீங்க அவங்ககிட்ட போய் பேசினீங்கன்னா என்னைக்கும் சொல்லுவீங்க. ஏன் இதுவே ஆனா எனக்கு பிரச்சனை புரியுது, அதனால பேசுறேன். இது மாதிரி இந்த பயத்துக்கான காரணங்கள் நியாயமானவையா நியாயமற்றவையா அப்படின்னு பார்க்கும்போது மற்றது எல்லாம் நியாயமற்றவையா இருக்கு. இந்த உயிரை பாதுகாக்கணும்ன்ற ஒரு விஷயம் வருவது மட்டுமே நியாயமாக படுகின்றது. அதனால்தான் இதுக்கு பயப்படணும். அதே சமயத்துல பயப்படாம இருக்கணும். பயப்படாம இருக்கணும்னா இந்த உலக நீதி புற கரணங்களுக்காக எல்லாம் நம்ம பயந்துட்டு இருந்தோம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இந்த உலகத்துல வெற்றி தோல்வி என்றதெல்லாம் எப்போ மரணம் முடிவடையும் போது தான் நீங்க நிர்ணயிக்க முடியும். நான் வெற்றியாளன், நான் தோல்வியானவன் என்றெல்லாம் இல்லையா? இடைப்பட்ட காலத்துல நான் வெற்றியாளன் தோல்வியாளன் யாருனால நிர்ணயிக்க முடியுமா? சொல்லுங்க நீங்க. முடியாது. அப்ப நீ வெற்றி பெற்றியா தோத்தியான்னு உனக்கே தெரியுது. ஏன்னா நீ செத்து போயிட்ட. உன்னை சுத்தி இருக்கிற உலகம் சொல்றதை வச்சு தான் நீ வெற்றியாளனா தோல்வியாளனான்றது நிர்ணயிக்கப்படும் இல்லையா? இப்ப நான் ஒரு துறையில சிறந்து விளங்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் இப்ப என் வியாபாரத்துல நான் சிறந்த விற்பனையாளன் இருக்கேன்னா
இந்த எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் நான் சிறந்தவனா இருந்தாதான் நான் வெற்றியாளர். எண்ட் ஆஃப் த டேல நான் என் காலங்கள் என்னால செய்ய முடியலன்னு நான் தோத்துட்டேன். அந்த கடைசி வரைக்கும் என்னால காப்பாற்ற முடியாது, யாராலையும் முடியாது. என்னால் கால சுழற்சியில நம்ம மேல வந்தோம்னா ஒரு காலகட்டத்தில் கீழே போய் தான் ஆகணும். அடுத்த ஜெனரேஷன் வரும், நம்மளோட ரொம்ப என்ன எல்லாமே மாறும். புதிய புதிய நூதனமான விஷயங்கள்லாம் வரும், அதை வச்சு மாறும், நிறைய இருக்கும். இந்த பரிணாம வளர்ச்சி வளர்ந்துகிட்டே இருக்கும். அந்த மாற்றத்துக்கு உட்பட முடியும் நம்மளால, சில சமயம் உட்படாம போக முடியும். நம்ம சில நார்ம்ஸ் வச்சிருப்போம், அந்த நார்ம்ஸ் இப்ப தப்பா இருக்கும், அப்ப கரெக்டா இருக்கும் அந்த நார்ம்ஸ். இப்ப அந்த நார்ம்ஸ் தப்பா இருக்கும். என்னடா அந்த நார்ம்ஸ் வச்சு நம்மளுக்கு நடக்கலையேன்னா, நம்ம நார்ம்ஸ் நம்மளுக்கு கரெக்ட் தான். பட் இன்னைய சூழல்ல இந்த நார்ம்ஸ் செல்லாது. இந்த நார்ம்ஸ் அம்பக்கா விஷயம் பண்றதுதான் சரின்ற மாதிரி தோணும். இதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நான் வெற்றியாளன் தோல்வியாளன்றதை என்னைக்கு எப்போ நிர்ணயிக்க முடியும்னா, இறுதி நாட்கள்ல தான் நீ பண்ண முடியும். ஏன் பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் சொல்றாங்க, பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி சம்பாதிச்ச பிசினஸ் மேன் எல்லாம் மரணம் எழுதும் போது அவங்க சாவும் தருணம் நான் தோத்துட்டேன்னு சொல்லிதானே சாவுறாங்க. யாராவது நான் வென்றேன் அப்படின்னு சொல்லி செத்தாங்களா? நீங்களே சொல்லுங்க. யாரோட இறுதி விஷயத்துல நான் எத்தனையோ, நீங்களும் நம்ம குரூப்ல நிறைய பெரிய பெரிய பணக்காரங்க கதையெல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க. அவர் இந்த தொழிலதிபர், அவர் அந்த தொழிலதிபர். ஆனா இறுதி நாட்கள் நான் பணம் சம்பாதிச்சேன், பணம் தான் என் உலகம், பணம் தான் என் வாழ்க்கைன்னு நினைச்சேன், ஆனா என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேன். எல்லாரும் ஏன் அந்த இறுதி காலகட்டத்துல நான் தோத்துட்டேன்ட்டு போறாங்க? இவன் ரத்தன் டாட்டா வரைக்கும் அதுதான் சொல்லிட்டு போறாரு. அவரோட தோராயமான சொத்து மதிப்பு 6 லட்சம் கோடி. அவரே அதான் சொன்னார், இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னா. அவரும் நிறைய பேருக்கு அறிவுரை எல்லாம் கடைசி நேரத்துல சொன்னார். நாடே அவர் இழப்புக்காக வருத்தப்பட்டது. ஏன்னா நம் நாட்டுக்காக நிறைய பண்ணியிருக்காரு. ஆஹ் வேலை வாய்ப்பு, அது ரொம்ப தேசபக்தி, இதெல்லாம் போற்றக்கூடிய ஒரு விஷயம். நம் நாட்டின் வளர்ச்சிக்காக நிறைய செஞ்சிருக்காங்க. தனக்கென்று எதையும் சிந்திக்காம எல்லாம் தன் நிர்வாகங்களை மட்டுமே கட்டி காக்கணும், வளர்க்கணும், பெருசாக்கணும். நான் வளர்ந்தால் என் நாடு வளரும் என்ற நம்பிக்கை, அதெல்லாம் ஒரு அற்புதமான விஷயம்தான். ஆனா என்ன பண்றது, கடைசி நாட்களில் அவரும் தன் வருத்தத்தை தான் சொல்லிட்டு போறாரு. நான் இப்படிலாம் பண்ணேன், இவ்வளவு தொழில் வளர்த்தேன், இத்தனாயிரம் பேருக்கு வேலை கொடுத்தேன், லட்சக்கணக்கான பேர் என்னால வேலை வாய்ப்புல வந்து லட்சக்கணக்கான குடும்பங்கள் என்னால பழைக்கின்றன. என்ன இருந்தாலும் நான் அது என்னோட பணம்ன்ற ஒரு விஷயத்துக்காக தான் பண்ணேன் அப்படின்னு வந்த உடனே அவர் என்ன பண்றாரு, அவருக்கு அந்த உண்மையை சொல்ல முடியும். தன் நான் இழந்து விட்டேன், தோற்று விட்டேன் என்று மட்டுமே சொல்லப்படுகின்றது. ஏன்னா இந்த பணத்தோட மதிப்பெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு நியாயமற்ற பயங்களை பத்தி நம்ம பேசியிருந்தோம்னு வைங்களேன், காலம் வீண். நம்ம மன தத்துவ நிபுணர்கள் கிட்ட தான் போகணும். அதுக்கு தான் நீங்க ஒரு மனவள கலை நிபுணரா உங்களை உருவாக்கலான்னு பார்த்தா, நீங்க எங்க வரவே மாட்டீங்க, போங்க சாமின்றீங்க. சரி, வினோத் மனவள கலை நிபுணர் ஆக்கணும்ன்றதுதான் இருந்தோம். பார்ப்போம், காலம் இருக்கு, திரும்ப வருவீங்க, அப்ப பாத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மனவள கலைகளை வந்து இந்த மாதிரி நியாயமற்ற விஷயங்களுக்கெல்லாம் அஞ்சுவதை தவிர்ப்பது, இவங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுக்கறது, எது நியாயமானது எது நியாயமற்றதுன்றது புரிய வைக்கிறது, அறிவுபூர்வமான சிந்தனைகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த மனவள கலையில வந்து வரும். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பயம்ன்றது எதற்குன்னா, விஷயம் கடவுளுக்கும் பயப்படணும். இந்த மனமாகப்பட்டது கடவுளுக்கு பணிந்தே இருக்க வேண்டும் சர்வ சதா காலமும். எப்போதும் நம் உயிரை நாம் தான் பாதுகாக்கணும், நம்ம கையில தான் பொறுப்பு இருக்கு. அப்பதான்
நம்மளோட ஆரோக்கியமும் சரி, நம்மளோட வாழ்க்கை வாழ முடியும். இல்லைன்னா எல்லாத்தையும் சுமக்க தான் முடியும். நம்ம உடலே நம்மளுக்கு பாரமாய் வலி, வேதனை, வருத்தம், துயரம்னா அதுக்கெல்லாம் என்னத்துக்கு நம்ம இப்படி எல்லாம் வாடி இந்த காசை வச்சு என்னத்த? ஒரு நியாயமா யோசிச்சு பாருங்க. It's ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கை. பணம் தேவை, சம்பாதிக்கணும், பாதுகாக்கணும், சொத்து வாங்கணும், எல்லாம் வாங்கணும். தப்பு சொல்லல. சேர்த்து வைங்க எதிர்காலத்துக்காக, எல்லாமே நியாயமானது. ஆனா இது அத்தனையும் நாம நல்லா இருக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காகத்தான் இதுல இறங்குறாங்க எல்லாரும். கட்சியில அதை காப்பாத்துறதுக்கே இவங்க வாழ்க்கை சரியா போயிடுச்சு. வெறும் சுமந்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அதை சுமந்து சுமந்து வாயை கட்டி வயிற்ற கட்டி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அடுத்த ஜெனரேஷன் அதை வச்சுக்கிட்டா தூக்கி போடுதான்னு யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தான் தெரியும். இவர் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு. இந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்ச உடனே உனக்கு மனமும் கிடையாது. நீ எதெல்லாம் உண்டுன்னு சொல்றியோ அதுக்கு கூட கம்யூனிகேட்டே பண்ண முடியாது. ஏன்னா இந்த மனம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த விஷயங்கள்லாம். எப்போ இந்த உடலை விட்டு எல்லாம் போயிச்சோ அவ்வளவுதான், அத்தனையும் அப்பயே போயிடும். அதுக்கு பொண்டாட்டி தெரியாது, புள்ள தெரியாது, அம்மா தெரியாது, அப்பா தெரியாது, அண்ணன் தெரியாது, தம்பி தெரியாது, ஒன்றும் தெரியாது. இந்த மனம் ஒண்ணு இருக்கிற வரைக்கும் தான் அதெல்லாம். இப்போ உடல் இயக்கம் இல்லைன்னா மனம்ன்றது ஒண்ணு இல்லவே இல்லை, எவ்வளவு முடிஞ்சு போச்சு. இப்ப காக்கா குருவி எல்லாம் இருக்கு, எல்லாம் பண்ணி நீ எல்லாரும் அதுங்களை கொல்ல பார்த்துக்குது, குட்டி போடுது, எல்லாம் பண்ணி பாதுகாக்குது எல்லாம். அது வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த நிமிஷம் அதுக்கு ஒண்ணுமே இல்லை. அது அது அடுத்த பரிணாமத்துக்கு போற மாதிரி உன் உடலை விட்டு உயிர் போயிடுச்சுன்னா ஒண்ணுமே இல்லை. அது இருக்கிற வரைக்கும் தான் உன் கற்பனை, நீ எந்து உந்து, நீ நான் எல்லாமே. ஸோ இந்த மனம்ன்ற ஒண்ணு இயக்கமே இல்லைன்னா உன்னோட எல்லாமே போயிடுச்சுன்னா ஒண்ணுமே இல்லை, பூஜ்யம் தான். அந்த நிலையில பாத்தீங்கன்னா வெற்றியாளன் தோல்வியாளன்றது ஒரு ஒரு விஷயமே இல்லைன்ற மாதிரி தோன்றது. அது வெற்றி தோல்வின்றது உண்மை இருக்கா இல்லையான்னு எனக்கே தெரியல. நானும் தேடிட்டு இருக்கேன். இறுதி காலகட்டத்தில் இப்ப நாம வெற்றி பெற்றோம்னு சொல்லலாம். வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து நான் ஈசனை அடைந்தேன், என் வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன், கடவுளை வணங்கினேன், பயனுள்ளதாக என் வாழ்க்கையை வாழ்ந்தேன், என் பிறப்பின் ரகசியமான முக்தி அடைந்தேன், கடவுளை அடைந்தேன், என்னை பத்தி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், நான் யாரு, இந்த மனம்னா என்ன, உடல்னா என்ன, உயிர்னா என்ன, அறிவுனா என்ன, இது மாதிரி நான் எதெல்லாம் நான் என்று பதிவிடுகின்றதோ அந்த பதிவுகளுக்கெல்லாம் நான் எப்படி சம்பந்தப்பட்டேன்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். நான் எங்க இருந்து வந்தேன்னு தெரியாது, எங்க போக போறேன்னு தெரியாது, நான் ஏன் பிறந்தேன்னு தெரியாது, வளர்ந்தேன்னு தெரியாது, எதுக்கு ஆசைப்படுறேன், எதுக்கு இது பிடிக்குது, இதுக்கு ஏன் பிடிக்கல, ஒன்றும் தெரியாம ஏதோ கண்ட கற்பனைகளும் கண்ட ஆசைகளையும் சுமந்துக்கிட்டு வாழ்நாள் முழுக்க ஐயோ 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 ஐயோன்னு கத்திக்கிட்டு வாழ்ந்துட்டு போவாங்க. ஒரு நாள் கூட அவங்களுக்கு என்ன இருந்தாலும் இல்லைன்ற சொல்ற வார்த்தைகள் மட்டும்தான் அவங்களுக்கு வாயில வரும், இருக்குன்ற வாசியும் வராது. ஏன்னா அவங்க வெளியவே தேடிக்கிட்டு இருக்காங்க. வெளியே ஒன்றும் கிடைக்காது இல்லையா? வெளியே என்ன தேடினாலும் ஒன்றும் கிடைக்காது. இப்ப நீங்க சொல்றீங்க இந்த பயம்னு, இந்த பயம் வெளியே தான் இருக்கு, உள்ளே இருக்கு. ஆனா இந்த பயத்துக்கான தீர்வை வெளியே போய் தேடினா அப்படி சரியா இருக்கும், நியாயமா இருக்குமா சொல்லுங்க வினோத்? இருக்காது சாமி. இப்ப இந்த பயத்துக்கான தீர்வு வெளியே போனா என்ன எப்படி தேட முடியும்? ஒரு மன தத்துவர்கிட்ட போறோம்னு வச்சுப்போம். அவர் என்ன சொல்லுவார், நீ நல்லா தூங்கு, ஓய்வெடு, பாரு இதான் நீ கோவப்படுறியா, அது நியாயமான விஷயம், பொறாமப்படுறியா, அதுவும் நியாயமான விஷயம், ஆசைப்படுறியா, அதுவும் நியாயமான விஷயம், எதுவுமே தப்பு இல்லை. ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி உன்னை உன்னோட கோணல்ல உன்னை நம்ப வைக்கணும். அவ்வளவுதான் இவங்களால பண்ண முடியும் இதெல்லாம் இன்னும் இல்லையா? ஆஹ் இன்னும் நிறைய பயமுறுத்துவாங்க. ஆமா. ஏன்னா அவங்களும் படைப்பாங்க, அவங்களுக்கும் வாய் இருக்கு, வயிறு இருக்கு. அவங்க எதை வச்சு சம்பாதிக்கணும்? இதை வச்சு தானே சம்பாதிக்க முடியும். இதுக்காக அவங்க படிச்சிருக்காங்க, செலவழிச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க.
ஸோ அவங்களுக்கும் அது தேவை. பணம் அவருக்கும் அவசியம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு நியாயமான பயங்கள் பத்தி பேசினா சரியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு அறியாமைன்னு சொல்றதோ ஏதோ ஒரு அவங்களுக்கு அவங்களோட பலவீனம் வந்து பயம்னு சொன்னா அதுக்கு நம்ம போய் பேசினா நியாயமா இருக்காது. அது அவரவர்கள் பிரச்சனை. யார் எதற்காக பயப்படுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அன்னைக்கு அவர் வந்து ஒரு அட்வொகேட்டுக்கு ஒரு சிக்கல். ஒரு பிரச்சனை இல்லை, என்ன ரொம்ப போன்ல பேசிட்டு இருந்தாரு. நான் இப்போ உடனே பார்த்தே ஆகணும் சாமின்னாரு. நான் சொன்னேன், வேலைக்கிழமை கோயில் வாங்களே பார்ப்போம். இந்த சாமி பிரச்சனை தலைக்கு மேல போகுது, நீங்க தான் என்ன உடனே காப்பாற்றணும், நான் உங்களை உடனே பார்க்கணும். சரி ஏதோ சரி ஆஃபீஸ் வாங்கன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் வந்துட்டாரு. வந்துட்டு சொல்லுங்க, நம்ம ஆஃபீஸ்ல ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. அப்படி தயங்கி என்ன பார்த்தாரு. அவனு சரி இருக்கிறவங்க எல்லாம் வெளியே அனுப்பிட்டேன். சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவரு ஒரு லேடியே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மெசேஜஸ் அது இது எல்லாமே இவரு பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு அது வந்து இவங்களுக்குள்ள ஏதோ கடலை போட்டிருக்காங்க. ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது வந்து அந்த அம்மாவோட புருஷனுக்கு தெரிஞ்சு பிரச்சனை ஆயிடுச்சு. இதுதான் பிரச்சனை. ஆக்சுவலி இவர் ஒரு அட்வொகேட்னாலும் சும்மா அட்வொகேட் இல்லை, கொஞ்சம் லீடிங் அட்வொகேட்டும் கூட. நான் சொன்னேன், இதுல என்ன இருக்கு, இப்போ உனக்கு என்ன ஆயிடுச்சு, இதுல என்ன உன் பிரச்சனை சொல்லு அப்படின்னு கேட்டேன். சாமி இது வந்து அந்த என் வீட்லயும் பிரச்சனை ஆயிடும், அவங்க வீட்டுல பிரச்சனை ஆனா இதெல்லாம் எப்படி சமாளிக்குதுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு தான் சொன்னார். நான் சொன்னேன், இவருக்கு எப்படி நான் தீர்வு காட்டுறது, இவரு உடனே சரி பண்ணுன்றது எனக்கு புரியுது. நான் சொன்னேன், இப்ப உனக்காக யார் ஃபோன் பண்ணாங்க, எது பண்ணாங்க? இல்ல அவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரிலாம் வீட்டுல பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீங்க அனுப்பிச்ச மெசேஜ் எல்லாம் பார்த்துக்கோங்க அப்படி இப்படி அப்படின்னு சொன்னாங்க. சரி உடனே அந்த மெசேஜஸ் எல்லாம் எனக்கு வந்து அனுப்பிச்சாரு, நானே பார்த்தேன். இப்ப நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற, உனக்கு இந்த பயத்துல தான் உன்னை கொண்டு வரணும்னா நீ உனக்கு என்ன செஞ்சா நீ நிம்மதியாயிடுவேன்னு. நீ உனக்காக பயப்படுறியா, உன் குடும்பத்துக்காக பயப்படுறியா, இல்ல அவங்க எதனா வெளியே வந்து பிரச்சனை ஆகி அசிங்கமாகி 4 பேருக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடுன்னு பயப்படுறேன் அப்படின்னு கேட்டேன். உன் பயம் வந்து முதல்ல எங்க ஆரம்பிக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாதான் தீர்வு சொல்ல முடியும். நீ மொட்டையா இப்படி குழப்பினீங்கன்னா நீ என்னையும் குழப்புவ, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க சாமி? நான் சொன்னேன், இது உன் பிரச்சனைப்பா, நீ ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் ஒன்றும் இது கிடையாது. எனக்கு என்ன அதிகாரம் இருக்காது? உன் ஆசை உன் பர்சனல். அதுல நல்லது வந்தாலும் நீ தான் அனுபவிக்கிற, இப்ப கண்டத்தை வந்துச்சு நீ தான் அனுபவிக்கிற, எனக்கு என்ன இருக்கு? நீ தப்பு பண்ணிட்டேன்னு நீங்க என்ன தப்பா நினைக்க சரி, இதுல தப்பா நினைத்து ஒண்ணு இருப்பா இருக்கு. அவன் விருப்பம், அவன் விருப்பப்படி அவன் வாழ்றான். இத கருத்து சொல்றதுல எனக்கு என்ன இருக்கு? நீ என்கிட்ட என்ன கேட்கிறோ அதை நான் உனக்கு கொடுக்கணும், அவ்வளவுதான் என்னோட வேலை. நீ நான் இப்படி இருக்கணும் சுவாமி, நான் நல்லபடியா வாழணும் சுவாமி, நான் யோக கலை கற்றுக்கணும், பக்தியா இருக்கணும், உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும்னா அப்போ நீ வந்தீங்கன்னா அதை நான் வேற சொல்லி கொடுப்பேன். நீ என்கிட்ட அதெல்லாம் கேட்கல, உன் தேவைக்கும் ஆசைக்கு தான் என்கிட்ட கேட்கிறேன், நான் அதுக்கான ஒரு விஷயம் செய்யறேன். அதனால நீ ஒரு சாமானியன் தான், ஒரு சராசரி மனுஷன் தான். ஒரு மனுஷன் இந்த மாதிரி பலவீனங்கள் இருக்கிறது இயல்பு. இதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். நீ உன்னை நியாயப்படுத்த சொன்னாலும் நானும் அதை நியாயப்படுத்தலாம் விரும்புறேன். இது எல்லாருக்கும் கூட இருக்கிற ஒரு பலவீனம், அவ்வளவுதான். ஸோ இது மேல எனக்கு ஒன்றும் உன் மேல கோபமோ நீ அதெல்லாம் எனக்கு கிடையாது. இட்ஸ் ஆல் காமன் தான், பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், சரி இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், நீ இப்போ உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் வராது. அடுத்த முறை அவங்க உனக்கு ஃபோன் பண்ணி இது அதுன்னு சொன்னாங்கன்னா சொல்லி பாரு, ஆனது ஆயிடுச்சு, எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எங்க ஓடி போயெல்லாம் ஒழிய முடியாது. நன்மை தெரிஞ்சுதான் பண்ணோம், ரிஸ்க்குன்னு தெரிஞ்சுதான் இதுல இறங்கணும். அது ஒரு சுகம் நம்மளை டாமினேட் பண்ணிச்சு, அதனால அதுக்கு ரிஸ்க் எடுத்தோம். அதுலயே நல்லதும் வரலாம் கெட்டதும் வரலாம் தெரிஞ்சுதான் இறங்குறோம். அதனாலதான் இந்த விஷயத்த பர்சனல், அடுத்தவங்க பர்சனல்ல தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தவங்க பர்சனல்ல வர்றது என்ன, நல்லது வந்தாலும் அவங்க தான் அனுபவிக்க போறாங்க, கெட்டது வந்தாலும் அவங்க தான் அனுபவிப்பாங்க. அதனால இந்த பிரச்சனை ஒன்றும் பெருசாகாது, இதை நான் பாத்துக்கிறேன். அப்படியே
மலை மாதிரி உனக்கு பிரச்சனை தெரிஞ்சாலும் இது மடு மாதிரி ஆக்கிடுவேன், நாளை பொழுதுக்குள்ள நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். ஆனா இதுக்கப்புறம் இது வேணுமா வேணாமா, தொடரணுமா தொடரக்கூடாதான்றதெல்லாம் உன் கையில இருக்கு, உன் விருப்பம். இது பிரச்சனை ஆச்சுன்னு இதை விட்டுட்டு நீ இன்னொருத்துக்கிட்ட போறனால அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். ஆனால் ஒரு விஷயத்துல மாட்டும் போது கொஞ்சம் அனுபவத்தை வச்சு நீ கரெக்டா பண்ணிக்கோ. இந்த மாதிரி டாக்குமெண்ட் பண்ற மாதிரி பண்ணிக்காத, எவிடன்ஸ் எல்லாம் வச்சுக்காது, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாது. நீ அவங்களுக்காக அவங்கள இது பண்ணலான்னு நீ டாக்குமெண்ட் பண்ண, இன்னைக்கு உனக்கே அது வினைய ஆயிடுச்சு. அதனால நீ இந்த மாதிரிலாம் இல்லாம உனக்கு என்ன தேவையோ அதை வெளிப்படையா பேசி இருந்துக்கோங்க. இந்த உலகத்துல எதுவுமே தப்பு இல்லை, அதனால நீ பயப்படாத, சரி பண்றேன் போன்னு சொல்லி உடனே அவருக்கு கொஞ்ச நேரம் இருந்தார், ரிலாக்ஸ் ஆகிட்டு நல்லா தண்ணி குடிச்சாரு, அமைதியா இருந்தாரு. நான் சொன்னேன், இப்போ ஆட்கள் எல்லாம் கூப்பிடலாமா? நீ ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒர்க் கமாண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருந்தது. நான் அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன், நீ பண்ணிட்டு இருந்தேன், எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகிட்டு என்னை பார்த்து கேட்டாரு, எப்படி சாமி அடுத்த நிமிஷம் நீங்க உங்க வேலையை பார்க்க போயிட்டீங்க இந்த விஷயத்துல? எனக்கு என்னப்பா இருக்கு, உன் பிரச்சனை அது. ஸோ அவ்வளவுதான், உனக்கான தீர்வு நான் கொடுத்துட்டேன், என்னால ரூட் கிடைச்சிச்சு, எனக்கு உன்னால சரி பண்ண முடியாது, நீ உன்னை சரி பண்ணிக்கிற தவிர இன்னும் கேக்குதா? ஒரு கால் வந்தது, எடுக்கல. கேக்குது சாமி. ஓகே. ஸோ அவருக்கு அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து பொதுவான கருத்துக்கள் பத்தி பேசினாரு. அப்புறம் அவருக்கு சம்பந்தப்பட்ட சில பிசினஸ், அவரோட தொழில் ரீதியான சில கேஸ்கள் பத்தி ஒரு அட்வைஸ் கேட்டாரு. இதெல்லாம் சொல்லிட்டு அவர் ஆல்மோஸ்ட் நார்மல் ஆயிட்டார், நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாம் மறுநாள் மறுநாள் 2 நாள் கம்யூனிகேஷன் ஃபோன்ல போச்சு. அதுக்கப்புறம் அவர் நார்மல் ஆயிடுச்சு, அவர் போயிட்டார். ஆனா அவர் உடனே திரும்பி நல்லவராயிடுவாரான்னு பார்த்தா நல்லவரெல்லாம் ஆக மாட்டார். திருப்பி அடுத்த தப்புக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாரு, அவ்வளவுதான். இப்ப இந்த பயத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த பயம் ஒரு நியாயமான பயமா? இது அவருக்கு தப்புன்னு தெரிஞ்சுதான் செய்யறாரு. அவரு மட்டும் இல்ல, எல்லாரும் செய்யறாங்க. அதனால நிறைய நல்லது வருது, கெட்டது வருது. சில பேர் இதை பெருசா எடுத்துக்கிறாங்க, சில பேர் தொச்சு போட்டு போயின்னேறாங்க, அவ்வளவுதான். அந்த இடத்த கொஞ்சம் பெருசா இருந்தானா பயப்படுவான். ஏய் வர்ற, நான் அப்படிதான் வச்ச பொறுக்கி அப்படின்னு அவன் அக்செப்ட் பண்ணிட்டானா ப்ராப்ளமே இல்லை. இல்லையா, நான் அப்படிதான் டுபாக்கூர் இருப்பாங்க அப்படின்ட்டு தேர் இஸ் நோ பயம். நான் அப்படிதான் பண்ணிட்டே இருப்பேன், ஏதாவது பண்ணிட்டே இருப்பேன், ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருப்பேன், நானும் வாழ மாட்டேன், அடுத்தவங்களையும் வாழ விட மாட்டேன். இப்படிதான் நான் ஒரு டுபாக்கூர். எப்போதும் உள்ள பூந்து எங்ககிட்ட இருக்கிற பவர், நான் ஒரே பவர், இந்த பவர் மட்டும்தான், இது பயாலஜிக்கல் பவர். இந்த பவரை வச்சுதான் நான் என் வாழ்க்கையை நடத்தணும். என் வாழ்க்கையின் பவர் என்கிட்ட இருக்கிற ஒரே சக்தி தான் இந்த பயாலஜிக்கல் பவர் மட்டும்தான் இருக்கு என்கிட்ட. அவனுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, இந்த ஒரு சக்தியை வச்சுதான் ஹோல் லைஃப் நான் லீட் பண்ணும். என் லைஃபுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் இந்த பவர்ல இருந்தா நான் எடுத்தாகணும். இந்த பவர் வச்சுதான் நான் மனோசக்தி, பந்தம், பாசம், நேசம், காதல், வாட் எவர் இட் இஸ் எல்லாமே வளர்க்கணும். என்கிட்ட இருக்கிற ஒரே ஆற்றல் இது ஒண்ணுதான். மற்றதெல்லாம் அது என்னை இயக்குகிறது. எனக்கு தெரிஞ்சு இருக்கிற ஒரே பவர் இது ஒரு பவர் தான். அப்படின்னும் போது இதெல்லாம் காமன் அப்படின்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவருக்கு நம்மளுக்கு அன்னையோட வேலை முடிஞ்சு அதுக்கப்புறம் அவர் எங்கே போயிட்டாரு, நானும் இங்கே ஒரு திரும்ப நாளைக்கு அவருக்கு ப்ராப்ளம் வந்து வருவார். அவருக்கு வராமலாம் இருக்காது, அவர் இப்படிதான் இருப்பார். இதுல ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், அவர் பக்கா பிராமின். அவர் பார்த்துக்கோ, அவரு ஒரு பிராமின். உடனே நீங்க என்ன சொல்லுங்க, அது ஒண்ணு பிராமணாலாம் ஒன்றும் அப்படி இதெல்லாம் எதுவும் இல்லை, அவரும் மனுஷன்தான், எல்லாருக்கும் எல்லாம் என்ன இருக்கோ அதே தான் அவருக்கும் இருக்கும். ஆனா சில சமயங்கள்ல எல்லாருக்கும் எல்லாம் நடக்கிறது போல தான் அவருக்கும் நடக்கும்.
அதனால இந்த பயம் வந்து நியாயமான பயம், நியாயமற்ற பயம், ஆசையினால வந்த பயம், பற்றுதலினால் வந்த பயம், பந்தத்தினால் வந்த பயம், சொந்தத்தினால வந்த பயம்ன்றது தனித்தனியா செப்பரேட் பண்ணணும் பயத்தை. இந்த செப்பரேஷன் பண்ணும்போது நம்ம இந்த பயத்துக்கான காரணங்கள் ரொம்ப சுலபமா புரிஞ்சிடும். சும்மாதான் பசங்க மேலயோ மத்தவங்க மேலயோ பற்று வச்சுட்டு அதுதான் நான் நம்ப வச்சு அது நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருப்பேன்னு அது பின்னாடியே ஓடி அந்த பயத்துக்கெல்லாம் தீர்வுன்றது ரொம்ப கஷ்டம். தீர்வு காண்றது ரொம்ப கஷ்டம். அந்த அந்த பயம் பாத்தீங்கன்னா நல்லதே நடந்தாலும் அது கெட்டதா நினைக்கும், கெட்டதா நடக்கட்டுமேன்னு விரும்பும். அந்த மாதிரிலாம் நெகட்டிவ்ல ரொம்ப போகும். ஸோ இந்த பயங்களுக்கான முதல்ல என்ன பயம் அப்படின்றத நியாயமா பிரிச்சு பார்த்தோம்னா இதெல்லாம் ஒரு அநாகரிகமாக அருவருப்பான விஷயத்துக்குள்ள போகும்போது வருன்ற பயத்துக்கெல்லாம் நம்ம போய் தீர்வு தேடினோம்னா ஒரு முட்டாள்தனமா இருக்கும். அந்த சமயத்துல அவங்கள காப்பாத்தி விட்டா போதும். நம்ம இருக்கோம், நம்மளை சுத்தி இந்த மாதிரி நடக்குது, அந்த மாதிரி சூழல்ல ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்கள ஒன்றும் நம்ம திருத்தவோ அவங்க திருத்தலாம் முடியாது. ஏன்னா அவங்க அதுதான் நான் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப அவங்களுக்கு என்னன்னா ஒரு காப்பாற்றணும், அவ்வளவுதான். அவங்களுக்கு அந்த மாதிரி இன்னல் இடையூறு வருதுன்னா அந்த டைம்ல அவங்கள காப்பாத்தி அப்படி தள்ளி விட்டோம்னா போதும். அவங்க போயிட்டே இருப்பாங்க, திரும்ப விழுவாங்க, திரும்ப தூக்கி விட்டா ஓடிடுவாங்க. அப்பப்போ விழுவாங்க, அப்பப்போ எழுவாங்க. அவங்க எழும்போது விழும் போதெல்லாம் எழுப்பி விடணும். இவ்வளவுதான் அவங்க கடவுள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பிராப்தம் இருந்து குருவெல்லாம் இருந்தாங்கன்னா அந்த குருவும் அதை தான் செய்ய முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. அதை விட்டு பயமே போக்க முடியுமான்னா போக்கவே முடியாது. ஏன்னா அவங்க இதுல இருந்து அடுத்த பரிணாமத்தை பயத்தை தான் வளர்ப்பாங்க. அதனால அதெல்லாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு நியாயமான பயம்னா இந்த உயிரை காப்பாற்றணும், இந்த உடலை காப்பாற்றணும், இதெல்லாம் வந்து ஒரு நியாயமான பயம். இந்த மாதிரி ஒரு எதிர்மறை எண்ணங்களோ எதிர்மறை ஆசைகளோ இப்ப காமமோ குரோதமோ நம்மளை இயக்குகின்றன அப்படின்னா நம்ம பயப்படணும், நியாயமா பயப்படணும். எதுக்கு பயப்படணும்? எது இயல்பு தானே, மனுஷன் தானே. நம்ம வானத்துல இருந்து குச்சிட்டோமா, பூமியை பள்ளம் வந்துட்டோமா, சராசரி மனுஷன் தான். ஆனா முன்னேறி போறோம். ஆனா இந்த மனம் இதை தப்புன்னு சொல்றது, இது எதிர்மறை, இந்த செயலை செய்யாதேன்னு சொல்றதுதான் இந்த மனம் தடுக்குது. மனம்னா இந்த மனசாட்சி தடுக்கு, தப்பு பண்ணாது. ஆனா இந்த பயத்தை போக்கிட்டு நம்ம அது உயிரை துஞ்சி ஏதோ செய்யறாங்க அப்படின்னா போகும்போது மனசாட்சி விரோதமா நடக்கிறதா சாமர்த்தியம். சாமர்த்தியமா ஏதோ பண்றாங்கன்னா அது அவங்கவுங்க அதுல வர நல்லது கெட்டதை அனுபவிக்க போறாங்க, அவ்வளவுதான். நியாயமான பயம்னா பாத்தீங்கன்னா இந்த மரண பயம்ன்றது ஒரு நியாயமான பயம். உன் நிலையை உன் பொறுப்பை உணர்த்தும். நீ வெளியே போய் கண்டதை பார்த்து அதுதான் நானும் நம்பி உன்னை தொலைச்சிக்கிட்டு இருக்கேன்னா ஸோ அது முன்னாடி அது சொல்லும், பாருப்பா இப்படி ஓவர் கான்சியஸ்லாம் போகக்கூடாது, நீ ரொம்ப அதிகமா யோசிக்காத, ரொம்ப திங்க் பண்ணாத, அமைதியாரு, பொறுமையாரு, இல்லைன்னா நான் உன்னை விட்டு போயிடுவேன்றது அது பயத்துல சொல்லும். நான் மனுஷன் யாரும் கேட்க மாட்டான். ஸோ இந்த நியாயமான பயம் பாத்தீங்கன்னா இந்த மரண பயம், இந்த உயிரை காப்பாற்றணும்ன்ற பொறுப்பு, அது மரண பயம்ன்றது உனக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்குது. நீ இதை பண்ணாதே, இதை செய்யாதே, இது எல்லாம் இருந்தா எனக்கு பாதுகாப்பு இல்லை. எனக்கு பாதுகாப்பை நீ தான் தேடி கொடுக்கும். உன் கடமைடா. நீ தான் ஆசைப்படுற, நீ தான் 100 வருஷம் வாழணும்னு நினைக்கிற, நீ தான் 100 கோடி சேர்க்கணும், நீ தான் 100 புள்ள பெற்றுக்கணும், நீ தான் எல்லாம் ஆசைப்படுற, 3 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கணும் ஆசைப்பட்டதுல நீனா முதல்ல நீ தான் என்ன காப்பாற்றணும். என்னை பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியது உன் கடமை. நான் உனக்கு அப்பப்போ சொல்லுவேன் இதெல்லாம் செய்யாத, ஏன்னா நீ இவ்வளவு ஆசைப்படுற, இவ்வளவு வருஷத்துக்கு சேவை பண்ற, எல்லாம் செய்யணும்னா நான் முதல்ல பாதுகாப்பா இருந்தாதான் இதெல்லாம் நீ சாதிக்க முடியும். அதான் முதல்ல புரிஞ்சுக்கோ. முதல்ல எனக்கு பாதுகாப்பை தேடி கொடு. பாதுகாப்பு இல்லாத இந்த உலகத்துல எனக்கு நீ பாதுகாப்பை தேடி கொடுத்துட்டீன்னா நீ ஆசைப்படுற மாதிரி 100 கோடி இல்லை, 1000 கோடி இல்லை, 10,000 கோடி கூட சம்பாதி. நீ எவ்வளவு நாள் 100 வருஷம் வாழ்க்கையோ வாழ்ந்துக்கோ. ஆனா நீ என்ன பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு நீ நிறைய விஷயங்கள் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு இந்த உயிர் சொல்லும். அதற்குதான் பயப்படணும், ஆனா பயப்படாம இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நியாயமற்ற பயத்தெல்லாம் வச்சுக்கிட்டு
இது பயம் சுவாமி பயம் சுவாமின்னு சொன்னா இதுக்கு நம்ம தீர்வெல்லாம் காண முடியாது. அந்த டைம்க்கு அவனை ஏதோ அவன் பயத்தை போக்கி காப்பாத்தி விட்டோமா ஓடிப்போம். அடுத்த பயத்துக்கு வருவான், அப்போ கொஞ்சம் காப்பாத்தி விட்டோமா ஓடிப்போம். அவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும். ஸோ இந்த பயங்களை வகைப்படுத்தணும், தனித்தனியாக பிரிக்கணும். இதுல எங்கே இவங்க எதெல்லாம் பலம் என்று நினைக்கின்றார்களோ அதுதான் இவர்களோட பலவீனம். பலமும் பலவீனமும் வெவ்வேறு இடத்துல இல்லை, ஒரே இடத்துலதான் இருக்கு. நீ பலத்தை தொடுறியா பலவீனத்தை தொடுறியான்னு யாருக்கும் தெரியாது. எது எனக்கு சொந்தம் பந்தம் சொந்தம் ஆசை பாசம்லாம் எனக்கு பலம் சொல்லி நினைக்கிறானோ அதுதான் அவங்களோட பலவீனமாவும் இருக்கு. வெளியே வரும்போது பலம், உள்ள போனா பலவீனம். ஸோ இந்த பலமும் பலவீனமும் ஒரே இடத்துல இருக்கும்போது நீங்க எப்படி கையாளணும்ன்றது உன் கையில தான் இருக்கு. இப்ப இவங்களால சுவாமி அவன் ஒரு பாமரன் வெறும் கச்சா முச்சா ஏதோ காலம் ஓடுது அது ஏக்குது நானும் ஓடிட்டு இருக்கேன் வந்தா போயிடுவேன், அவ்வளவுதான். அவன் என்ன பண்ணுவான், சாமி இது மாதிரி சாமி ஓகே உடுப்பா நான் பாத்துக்கிறேன் இப்போ, அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன் இப்போ, இது நடக்கணும் இது நடக்கக்கூடாது அவ்வளவுதானே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருவேன். அதுக்கான விஷயங்களை அவங்களுக்கு செஞ்சுட்டா போதும். அவங்க மன ரீதியாக அந்த பலம் கிடைக்கணும், அவங்களுக்கு அது கிடைச்சிட்டா போதும். நம்ம ஜோதிட நண்பர் ஒருத்தர், அவர் என் நண்பர், ஆனா ஜோதிடம் எல்லாம் பார்ப்பாரு. ஒரு ஏதோ மகாமணியோ சிகாமணியோ ஜோதிடத்துல பட்டெல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. என்ன கேட்டார், சுவாமி உங்களுக்கு ஏன் ஜோதிடத்து மேல் நம்பிக்கை இல்லை? அப்ப அதெல்லாம் பெரிய கதை, எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீ நல்ல ஜோசியர், நீ நல்லா பாக்குற, நல்லா இருக்கு போதாதான் என்கிட்ட, நான் ஒருத்தர் நம்பலன்றதுனால உனக்கு என்னப்பா ஆயிட போகுது, விட்டுறேன். என் வாயை கிளறாதே, உன் மனசு சங்கடப்படும், அதனால விட்டுரு. நான் ஒருத்தர் தானே நம்பல, இதனால உனக்கு என்ன இப்ப கஷ்டம்? என்ன நம்ப வைக்கணும், நீ ஏன் முயற்சி பண்றது என்ன, உனக்காக நான் நம்புறேன்னு சொல்லிடுறேன், நீ திருப்தி ஆயிடுவியான்னு கேட்டது. நான் நம்புறேன்னு சொல்றேன், நீ திருப்தி ஆயிடுவியான்னு கேட்டது. இல்ல இல்ல சுவாமி, எனக்கு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. எல்லாரும் என்ன நம்புறாங்க, நீங்க சுவாமி நானி குரு எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா இவ்வளவு கடவுள் இதுல இருந்தும் நீங்க எப்படி நம்பாம இருக்கீங்கன்றதுதான் என்னால ஒண்ணும் பண்ண பார்ப்பா, அதெல்லாம் வெவ்வேறு விஷயம், விட்டுரு அப்படின்ட்டு. அப்ப அவருக்கு எப்படியாவது என்ன நம்ப வைக்கணும். சரி நான் சொன்னேன், நீ ஒண்ணு கனி, யாரோ ஒரு மூணாவது மனுஷன்னு வச்சுக்கோ, 24 மணி நேரத்துக்குள்ளே இவருக்கு இது நடக்கும்னு சொல்லு, நான் நடக்காதுன்னு நிறுத்தி காட்டுறேன். 24 மணி நேரத்துக்குள்ள இது நடக்காதுன்னு சொல்லி நான் நடத்தி காட்டுறேன். சரி நீ என்ன சொன்னாலும் கடவுளுக்கு உட்பட்டு தான் சொல்லி ஆகணும் இல்லையா? ஆமா. உன்னால அவன் வாழ்க்கையை எதனா மாத்தி அமைக்க முடியுமா? அவன் கிரக பலனை உன்னால எதாவது மாத்த முடியுமா? அதை மாத்துறதுக்கான வழி சொல்லுவேன். இந்த கோயில் போ, அந்த கோயில் போ, இந்த மந்திரம் சொல்லு, அந்த மந்திரம் சொல்லி, இந்த பூஜை பண்ண, அந்த பூஜை பண்ணி, இவ்வளவுதானே உன்னால சொல்ல முடியும். மாத்தி அமைக்க முடியுமா உன்னால? முடியாது. ஆனா நான் உங்ககிட்ட சேலஞ்ச் பண்றேன், நான் மாத்தி அமைக்கிறேன். நீ யார வேணா கணி, எப்பேற்பட்ட துவேசியா இருந்தா கூட பரவாயில்ல, நீ கனி, நான் அவனுக்கு நான் மாத்தி காட்டுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப உனக்கே கஷ்டம்னா நீ ஏன் ஜோசியர், நீ ஏன் என்கிட்ட வர? உன் ஜோதிடத்துல நீ எதனா கத்துக்கிட்டுமே என்கிட்ட தான் கேக்குற. உனக்குன்னு பர்சனலா பிரச்சனை வந்தா நீ என்கிட்ட தான் வர. சாமி இந்த மாதிரி இருக்கு, நான் என்ன பண்றேன் நீ கேக்குற. ஒரு நல்ல கிளைண்ட், உனக்கு நிறைய பணம் வாங்குறேன், ஆனா அவங்களுக்கு நீ சொன்னது எதுவுமே நடக்கலைன்னா பயந்து என்கிட்ட கோத்து விடுற, நான் ஏதோ பண்ணி அவங்களுக்கு நல்லது வந்துடுது, நீ காப்பாத்திக்கிற. இதெல்லாம் செய்யறியா இல்லையான்னு கேட்டேன். ஆமான்னு. இவ்வளவும் நீ செஞ்சுட்டு என்ன ஏன் நம்பலன்ற ஆராய்ச்சி பண்றிய, நியாயமா இருக்கா நீயே சொல்லு அப்படின்னு கேட்டேன். இது உன்னை நீ மிகைப்படுத்திக்கிட்ட, எல்லாருக்கிட்டையும் நான் ஜோசியம் ஏதோ மற்றவங்களெல்லாம் நம்ப வச்சு மிகைப்படுத்துனதுனால ஒருத்தன் உனக்கு இல்லைன்னும் போது ஒரு பலவீனமா தெரியுது. இதெல்லாம் நினைக்காத, இவங்க அதெல்லாம் கடந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அவருக்கு இந்த காலம் நேரம்னாவே இன்னொன்னு அவருக்கு தெரியும். காலம்ன்றது வேற, நேரம்ன்றது வேற. இப்ப நீங்க வினோத் கேட்டா சொல்லுவாரு. வினோத் நீங்க சொல்லுங்க, நேரம்னா என்ன, காலம்னா என்ன?
சரி, தக்கை. வினோத் கொஞ்சம் மறந்துட்டீங்களா? பரவாயில்ல. அஹ் நேரம்னா மனதை சார்ந்தது. இந்த ஜாதகம், கணிப்பு, கொள்ளலாம், இவன் ராசி, இந்த நட்சத்திரம், இந்த சமயத்துல இவர் மனம் இப்படிதான் சிந்திக்கும், இதைதான் செய்வார்னு சொல்றது. காலம்னா மாற்றத்தைக்கு உட்பட்டது. அது உன்னை மாத்தி மாத்தி கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ எல்லாருக்கும் இந்த நேரத்துக்கான பிரச்சனை மட்டும் தான் எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்றத அவருக்கு புரிய வச்சுன்னு அவர் சொல்லிட்டார். கண்டிப்பா சுவாமி, இவ்வளவு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா இதன் மேல நம்பிக்கை வர்றது கஷ்டம், எனக்கு புரிஞ்சிச்சு. அவருக்கு நான் ரொம்ப நாள் எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப இந்த டைமுக்கும் அந்த காலம் நேரம்ன்றதை மட்டும் நான் அவருக்கு புரிய வச்சேன். இது மனதை சார்ந்தது, இது உடலை சார்ந்தது, இந்த இயக்கத்துக்குள்ள இருக்கிற விஷயம் இதை சார்ந்துதான் இதை இயங்கணும், இதை சார்ந்துதான் இது இயங்கணும். இது ரெண்டும் ஒன்னா இயங்குச்சுன்னு சொன்னா நீ சொன்னது நடக்கும். இது ஒன்னொன்னும் பிரிஞ்சு நடந்துச்சுன்னு சொன்னா நடக்காது. பாத்துக்கோ. நீ கரெக்டா கணிச்சு வழி நடத்தினாலும் அவர் என்ன பண்றாரு, பக்கத்து வீட்டு ஃபிகரை சைட் வச்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அது உள்ள கம்யூனிகேஷன் பண்ணிச்சுன்னா இவருக்கு நார்மலா கிடைக்கிற எனர்ஜி லாஸ் ஆகி அவர் ஓவர் கான்சியஸ் போய் மிஸ்டேக் பண்ண. நீ சொன்னது நடக்காது, எப்படி அப்புறம் நீ ரைட்டுன்னு சொல்லுவ? உடனே நீ என்ன சொல்லுவ, பக்கத்து வீட்டுக்காரியை நீ ஏன் பார்த்தேன்னு போய் கேள்வி கேட்ப. சாமானியவன், அவனுக்கு என்ன இருக்கு, ஆசை வருவது இயல்பு. அவன் பார்த்துட்டான், எல்லாமே மாறி போச்சு. அப்புறம் நீ கணிச்சது எப்படி சரியாகும்? ஒரு சின்ன ஒரு ஃப்ரீக்வன்சி உள்ள வந்துச்சுன்னு சொன்னா எல்லாமே மாறிடும். அவனோட வளர்ச்சியை மறந்துடுவான், அவனோட பயத்தை மறந்துடுவான், அவன் சொந்தத்தை மறந்துடுவான், அவன் பந்தத்தை மறந்துடுவான், அவன் காசு பணம், அவன் கௌரவம் மரியாதை எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த சுகம் பெருசுன்னு சொல்லி போயிடுவான். ஸோ இவனை நீ எப்படி இந்த கட்டுக்கோப்புக்குள்ள நிப்பாட்டுவ? முடியாது. அப்போ அவனை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டவனாக நீ இருக்க. அவனை நம்ம கணிச்சு சொன்னா அவனோட டோட்டல் சிஸ்டம் நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வர்ற அளவுக்கு உங்ககிட்ட பவர் இருக்கும். அவன் போனான்னா பிளாக் பண்ணும். அந்த டைம் வரைக்கும் அவனை கான்சன்ட்ரேட் பண்ணி கொண்டு போய் விட்டுருப்போம். அவன் என்ன கேட்டானோ அது நந்திச்சா முடிஞ்சிச்சு போட. அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் நம்மளுக்கு என்ன இருக்கு? ஸோ உங்ககிட்ட இவ்வளவு கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்கான்னு கேட்டேன். ஒருத்தரை இயக்குகின்ற விஷயங்கள்ல இருந்து எதுலயும் இயக்காம அவரை கவனமா கொண்டு போய் இடத்துல சேர்க்கணும். உன்னால முடியுமான்னு கேட்டேன். அது எப்படி சுவாமி? நான் இதுதான் 24 மணி நேரத்துல நடக்கிறதும் நடக்காதுன்னு நீ சொல்லி அதை நடத்தி காட்டுறேன், நடக்கும்னு சொல்றதை தத்து காட்டுறேன், நடக்காதுன்னு பண்ணி காட்டுறேன்னு சொல்லு. ஏன்னா இந்த சிம்பிள். இதுக்காக நம்ம ஒண்ணு பெரிய நான் தான் மகா இவ புருஷர் அப்படிலாம் சொல்ல வரல. அந்த அந்த கான்சன்ட்ரேஷன் நம்ம கிட்ட இருக்கு. ஒண்ணு சொன்னா அவங்களையும் வழி நடத்தக்கூடிய ஒரு திறன். நீ வெறும் சொல்றதை வச்சு எதுவும் மாறாது. அவங்கள வழி நடத்தி அவங்கள மாத்தணும். அதற்காக நம்ம அப்படியே தனியா உட்காந்து அப்படியே அவரையே கான்சன்ட்ரேட் பண்ணிலாம் இருக்க மாட்டோம். நம்ம தாட் ப்ராசஸ்ல அதை கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம்னா அது தானே அவங்களை இயக்கிக்கிட்டே இருக்கும். அது ஒரு ஒரு வித்தை சாலம்னு சொல்லலாம். அது ஒரு அறிவை வச்சு நம்ம கொஞ்சம் மற்றவங்களுக்கு பயனா அந்த அறிவை உபயோகப்படுத்துறது அவ்வளவுதான். அறிவால் உதவுவது. அதனால இந்த பயங்கள்ல முதல்ல பயம்னா பயப்படணும், ஆனா பயப்படாம இருக்கணும். இதுதான் தர்மம். புரிஞ்சுதுங்களா வினோத்? புரிஞ்சுதுங்க சாமி. நீங்க இந்த மரண பயத்தை மட்டும் தானே கேட்டீங்களா, இல்ல நீங்க பொதுவா எல்லா பயத்தையும் கேட்டீங்களா? எல்லா பயத்தையும் கேட்டேன் சாமி. அதுல இந்த மரண பயமும் கிடையாது. அது நியாயமான விஷயம். அதுக்கு நம்ம விளக்கம் தெளிவா கொடுத்துட்டோம். மற்ற பயத்துக்கெல்லாம் நிறைய கோணங்கள் இருக்கு. அதை பத்தி நான் நல்ல விளக்கமா விரிவா சொல்லியிருக்கேன்னு நம்புறேன். உங்களுக்கு எப்படி? ஆமாங்க சாமி, நிறைவாங்க. ஆமா. முதல்ல அந்த பயம் என்ன பயன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் இவருக்கு இதை போக்க முடியுமா, இல்ல இதுதான் இவரோட சக்தி, இதுதான் இவர் நானும் நம்பிட்டாருன்னா அவருக்கு அந்தந்த டைமுக்கு ஒரு எனர்ஜியை கொடுத்து அவரை காப்பாத்தி விட்டா போதும்.
அவரை நீங்க திருத்தி பயத்துல இருந்து விடுதலை ஆக்கி கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது நிகழாது. அப்படி நீங்க அவரை வந்துட்டு போட்டுமா, அது அவர் பிரச்சனை என்னன்னா பார்த்து போட்டோம். நம்ம கிட்ட என்ன கேட்கிறாரோ அந்த டைம்ல என்னால முடியல சுவாமி அப்படின்னா தான் அவருக்கு ஓகே, டோன்ட் வரி, நான் இருக்கேன், எந்த முடிஞ்சிச்சா, இப்ப ரிலாக்ஸ் ஆயிட்டியா, ஐயோ கூல் ஆயிட்டா சுவாமி, வந்து என்ஜாய் லைஃப், போ ரொட்டீன் போ அப்படின்னு அடுத்த திரும்ப சவிச்சு திரும்ப ஒருவர் திரும்ப அவருக்கு சரி பண்ணி விட்டு அவர் போயிட்டே இருப்பார். அவரு கனவு பாத்தீங்கன்னா 1000 வருஷத்துக்கு கனவு காணுவார். 1000 வருஷம் கனவுல வந்து 900 வருஷத்துல ஒரு தடவை வருது, அதுக்கான நான் பயந்துட்டேன்னு அவர் உள்ளுணர்வுல பயந்து இருந்தாருன்னா நம்ம அதுக்கெல்லாம் போய் தீர்வு காண முடியுமா? முடியாது. இப்ப அவரு ஆசைப்படுறாரு, அந்த ஆசையை அடைஞ்சிட்டாலும் அவரால் தாங்க முடியாது, ஆசையை அடையலைன்னாலும் தாங்க முடியாது. இன்பம் துன்பம் தாங்கும் தகுதி இல்லைன்னா எல்லாமே துன்பம் தான். அதனால இந்த முதல்ல அந்த பயம்னா அது நியாயமானதா நியாயமற்றதா, நேர்மையானதா நேர்மையற்றதா, இது ஒரு மாதிரி சுயநலம் வீக்னஸ் அந்த மாதிரி கேட்டகரிஸ்னா தென் நம்ம சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்தா போதும், அவங்க லைஃப் அவங்களே லீட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும், அவ்வளவுதான். நீங்க என்ன பாருங்க, யார் என்ன கேட்டாலும் நான் சொல்ற ஒரே வார்த்தை தான், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், அதுவே போதுமானதா இருக்கும். என் அன்பும் ஆதரவும் எப்போதும் உங்களுக்கு இருக்கும், தைரியமா இருங்க, ஒன்றும் ஆகாது, எல்லாம் நல்லா இருப்பாங்க, கவலையே படாத, போயிட்டு வாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு அதுவே போதுமான வாழ்க்கைக்கு போதுமான நம்பிக்கையை கொடுத்துரும். அப்புறம் அவங்க இஷ்டப்படி அவங்க வாழ்க்கைக்கு போட்டோம், நம்ம என்ன பண்ண முடியும்? அதை தாண்டி எதனா கேட்டாங்கன்னா நம்மளால என்ன செய்ய முடியும்னா அந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தை புரிஞ்சு அவங்களுக்கு தீர்வு கொடுத்து அனுப்ப வேண்டியது. புரியுதுங்களா? புரியுதுங்க சாமி, You know? புரிஞ்சுதுங்க சாமி. ம். நன்றி நன்றி. ஓகே ஓகே. ஜெகதீஷை கூடுமா சார்? கூப்பிடுங்க. வாங்க ஜெகதீஷ். வணக்கம் சுவாமி. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க ஜெகதீஷ். சுவாமி, இந்த உடல் பஞ்ச தத்துவத்தால் ஆனது என்று குறிப்பிட்டிருக்கிறார். ம் ம் நாம் பஞ்சபூத ஸ்தலமாக சிவபெருமானின் ஸ்தலங்களையும் பார்க்கின்றோம். ம் இந்த பஞ்ச தத்துவங்களாக நீர், நெருப்பு, பூமி, ம் ஆகாயம், காற்று இருக்கின்றன. ஓ, இந்த பஞ்ச பூதங்களும் நம் ம், உடலிலும் இருக்கின்றன. காற்று, சரி. நீர், இந்த பூமியின் தாதுக்கள் தான் இந்த உடலில் தாதுக்களாக மாறி உடல் இயங்குகின்றது. இந்த சரி. காற்று, ஆகாயத்தின் கனெக்ஷன், இது எல்லாமே நம்ம உடம்புலயும் இருக்கு சாமி. ம் இந்த பூதங்களை தனித்தனியாக எடுத்துக்கொண்டால் இதற்கு ம் உயிர் இல்லை. அதாவது ஒரு பூமி அல்லது ம் காற்று இதுக்கு தனியாக எடுத்துக்கொண்டா இதுக்கு உயிரற்றதாகவே இருக்கின்றன. ம் இது எப்படி ஒன்று சேர்ந்து ஒரு உயிரற்ற இந்த பொருள் எப்படி உயிருள்ளதாக மாறுகின்றது சாமி? ஆரம்பி சார். ம் இதுதான் சாமி கேள்வி. எது உயிரற்றதாக இருக்கு? ஒண்ணு முதல்ல நான் சிம்பிளா எளிமையா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இதை நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம், இருந்தாலும் திரும்பி பேசுவோம், தப்பு ஒண்ணும் இல்லை. இப்ப போனதுக்கும் இப்பதுக்கும் கொஞ்சம் முன்னேற்றம் ஆயிருக்கலாம், அறிவு நேரத்தை விட இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்கலாம், இன்னும் தப்பு இல்லை, பேசலாம். பஞ்ச பூதங்கள் அப்படின்னு சொல்லும் போது எதை ஒன்றை அளவிட முடியவில்லையோ அதுதான் பூதம் சொல்றோம். அது எங்க ஆரம்பிக்குதுன்னு தெரியாது, எங்க முடியுதுன்னு தெரியாது, அது மேலும் வளரும் சுருங்கும் எல்லாமே செய்யக்கூடிய ஒரு திறன் கொண்டதுதான் பூதம். நீங்க பார்த்திருப்பீங்களா? ஆஹ் படத்துல ஆமா, அது அந்த அந்த அகல் என்னமோ அலிபாபாவும் அற்புத விளக்குமா. ஆமா சார். ஆஹ் என்ன அது பேர் என்ன வினோத்? நீங்க தான் கரெக்டா டக்குன்னு சொல்லுவீங்க. சாமி அது அலிபாபா அற்புத விளக்கு சாமி, அது விளக்குல இருந்து பூதம் வரும். அதுதான், அது அலிபாபா தானே, அது வேறயா? அலிபாபா இல்லைங்க சாமி, அலிபாபா 40 திருடர்கள் அது. ஆமா ஆமா, அலாவுதீன் சாமி. அதனால தான் அலாவுதீன். 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 அலாவுதீனும் அற்புத விளக்கும். ரைட் ரைட். அவர் பார்த்தீங்கன்னா அந்த விளக்குக்குள்ளதான் அந்த பூதம் சின்னதா இருக்கும்.
போய் ஒளிஞ்சுக்கும். அவர் கூப்பிட்டாருன்னா முதலாளி கூப்பிட்டோன்னே வளரும், பெரிய பூதமா வளரும். ஸோ இந்த பூதத்தோட தன்மையை வந்து அதனாலதான் இந்த பஞ்சபூதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது எந்த அளவுக்கு விரிக்க முடியுதோ அந்த அளவுக்கு அது சுருக்கவும் முடியும். உங்களுக்கு இந்த சொல்ற இடம் புரிஞ்சுதா ஜெகதீஷ்? புரிகின்ற சுவாமி. சோ இந்த பஞ்சபூதங்கள் எப்போது இணைகின்றன, எங்கே இணைகின்றன அப்படிலாம் பாத்தீங்கன்னா இது ஒரு பதிவுகளாக இருக்கு. இந்த வெப்பம் இந்த இதாவது இந்த வெப்பத்தை வச்சு இந்த உயிரணுக்களினோட அறிவு நிலைகள் நிர்ணயிக்கப்படுகின்றன. கூடுமான வரைக்கும் எல்லாம் மண்ணுல இருந்து ஆரம்பிக்குது. நீங்க மண்ணுல என்னெல்லாம் விதைக்கின்றீங்களோ அது முளைச்சிக்கிட்டே தான் இருக்கும். நீங்க ஒண்ணுமே விதைக்கலனாலும் முளைக்கும். இந்த மண்ணுக்கு பாத்தீங்கன்னா மண்ணுக்கு நீரை உறிஞ்சிற தன்மை இருக்கு. இந்த காத்தை வாங்கிட்டு திரும்ப காத்தை வெளியே அனுப்புற சக்தி இருக்கு. இதுக்குள்ள இப்ப நீங்க நம்ம பூமி கீழே போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், காத்து இருக்கு, தண்ணி இருக்கு, மண் இருக்கு, நெருப்பு இருக்கு. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஜியோகிராஃபி பிரகாரம் பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் பிளேட்லெட்ஸ். ஒரு இந்த பூமி அதிர்வுகள்லாம் எப்படி நடக்குதுன்னா இந்த பிளேட்லாம் ஒரு ஒரு பிளேட்டு ஒரு ஒரு லேயர் ஒரு ஒரு பவரை ஒரு ஒரு எனர்ஜி அது இருக்கு. இந்த எனர்ஜி ஒன்று இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, ஒன்று கொஞ்சம் டிக்ரீஸ் ஆனாலும் இந்த பிளேட்ஸ் ஷேக் ஆகும். இந்த தட்டுக்கள் தடுமாறும், அதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு புவியியல் துறையில இது வரைக்கும் நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளாம் நிறைய அதை பத்தின யோசிச்சோம். ஆனா இது அத்தனைக்கும் ஒரு கிராவிட்டி பவர் எங்கேருந்து வருதுன்னா அண்டத்துல இருந்தா வருது. இதெல்லாம் ஒரு சமசீராக இந்த இது போயிட்டு இருக்கு. இது சமசீரா இது அளவு மேலேயும் போகாம கீழேயும் வராம இருக்கணும்னா மேல அண்டத்துல இருந்து ஒரு ஆற்றல் அதுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ இங்க இருந்து இந்த பரிணாமங்கள் மாறுகின்றது. இந்த ஒன்று இந்த மண்ணில இருந்து ஒரு ஒரு பதிவுகளும் கொண்டு எல்லாம் பண்ணி இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஒரு புனித ஸ்தலம்னு நம்புறோம். அது எப்படி நம்புறோம்? அங்க எல்லாரும் அந்த புனிதத்தை உணர்ந்தாங்க, அந்த நம்பிக்கை வளர்க்கப்பட்டது, அந்த நம்பிக்கையினால அது புனித ஸ்தலமாகப்பட்டது. பெரிய மகான்கள் யோகிகள்லாம் அங்க வந்து வழிபட்டாங்க, பாடினாங்க. இப்ப நம்ம இங்கிருந்து கேதார்நாத் போறோம், சங்கராச்சாரியார் ஆதிகுரு அவரு நிறுவினது அப்படின்னு சொல்லி அவரு இருந்து அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்து புனித ஸ்தலம். அவருக்கே அந்த நன்மைகள்லாம் நடந்தது, அவருக்கு முக்தி கிடைச்சது, அவர் அங்க சமாதியானார். அப்படி எல்லாம் சொல்லும் போது அதை நம்ம நம்பி எல்லாரும் பின்தொடர்றோம். அது மத நல்லிணக்கத்தின் வாயிலாக. இதெல்லாம் எங்க பதிஞ்சிருக்கு அந்த இடத்துல இந்த எனர்ஜியை அப்படியே தக்க வைக்கிறதுக்கு எங்க பண்றாங்க? இப்ப கால சுழற்சியில இதை ஏன் மாத்த முடியல? மென்மேலும் வளருதை தவிர ஏன் குன்றவில்லை? கால நீதி பிரகாரம் எது ஒண்ணு பிறக்கின்றது அது அழிஞ்சுச்சுன்னா அதுக்கு அப்படியே போயிடும் ஒரு இல்லாம. கால சுழற்சியில எல்லாமே மறந்து போகுது, எல்லாமே போகுது. வளர்ந்த உடல் தேயுது, எல்லாமே நடக்குது. ஆனா இங்க இருக்கிற ஒரு விஷயங்கள் மாற மாட்டேங்கிறது. மேல்மேலும் அந்த நம்பிக்கை பிறகுது, அந்த ஆற்றல் பெருகுதுன்னா அப்போ இந்த பஞ்சபூதங்களையும் தாண்டின ஒரு சக்தி அங்க உதவுது அப்படின்றது எல்லாருக்கும் புரியுது. இந்த பஞ்சபூதங்கள் என்ன பண்ணுது? பிறக்க வைக்குது, இறக்க வைக்குது, இதை தொடர்ச்சியா செய்யுது. ஆனால் இதற்கு நடுவுல காலம் தான் இந்த மாற்றத்தை கொடுக்குது. இந்த பஞ்சபூதங்கள் இருந்தாலும் இது எப்ப இணையணும், எப்ப பிரியணும், இதெல்லாம் யார் பண்றான்னா காலம் தான் பண்றது. இந்த காலத்தை எப்போ எப்படி இணைக்கிறாங்க? இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த உயிரணுக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பாவிச்சுன்னு தான் இருக்கும். உயிரணுக்கள் காத்துல கூட இருக்கும். இது எங்கேயும் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சு இருக்கிற ஒரு விஷயம். இப்ப இந்த டைம் தான் நீங்க கனெக்ட் ஆகுறது. டைம்ல காலம் பரிணாம வளர்ச்சின்னு சொல்றேன். நீங்க நேரம் போனீங்கன்னா மனசோட போயிடுவீங்க. அது அர்த்தம்.
இந்த பஞ்சபூதங்கள் எவ்வளவு தூரம் விரிவடைகின்றதோ அவ்வளவு தூரம் சுருங்குகின்றன. இந்த பதிவுகள்லாம் அந்த மண்ணில் பதிஞ்சிருக்கா, அந்த இடத்துல பதிஞ்சிருக்கா, எங்க பதிஞ்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்லை. எல்லாத்துக்கும் ஆதாரமாக அண்டம் தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க என்னதான் பூமி கீழ இருந்து தெரிஞ்சுக்கினாலும் சரி, நீங்க என்ன தெரிஞ்சுக்கினாலும் தெரியணும்னு நினைச்சாலும் எல்லாரும் மேல இருந்து தான் தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் என்ன பண்றாங்க, பெரிய பெரிய செயற்கைக்கோளை அனுப்புறாங்க. அனுப்பி செயற்கைக்கோள் மேல இருந்து தான் எடுக்கிறாங்க, கீழ இருந்து எடுக்கல. இப்ப கீழே இருக்கிற விஷயத்த கீழே எடுக்க வேண்டியதானே, ஏன் மேல இருந்து எடுக்கிறாங்க? சொல்லுங்க ஜெகதீஷ். உங்களுக்கு நல்லா தெரியும், கடல்ல தான் காற்றழுத்தம் உருவாயிருக்கு. அந்த காற்றழுத்தம் எங்க எந்த திசையில உருவாயிருக்குன்றத, இது நிகழ போற நல்லது நடக்க போதோ, நல்ல மழை பெய்யறதோ அதுக்கு தான் நல்லா இருக்கலாம். இதே அது புயல மாதிரி நம்மளுக்கு கட்டத்தையும் செய்யலாம். ஆனால் இந்த நிகழ்வை தடுக்கவோ தவிர்க்கவோ யாருக்கும் இல்லை. இப்படி நடக்கும், இப்படி நடக்காது. இவ்வளவுதான் சயின்ஸால சொல்ல முடியும். ஆனா எங்கேயோ உட்காந்துருக்க ஒரு துறவி யாருக்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் நடக்குதுப்பா, எல்லா ஜீவராசிகளும் பயம், நீ ஏதாவது சொல்ல உடனே அவர் சொன்னா அந்த இயற்கை கேட்டுக்காம நடக்குது. ஸோ எல்லா நிகழ்வுகளும் இங்க நடக்குது. ஆனா செயற்கைக்கோள் புகைப்படம் தான் இதை காட்டுது. புகைப்படமோ ஒரு காணொலியோ ஏதோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அண்டத்துல இருந்து தான் சக்தி. எல்லாமே இயக்கப்படுகின்றது அப்படின்றது எல்லாருக்கும் தெளிவும். சயின்ஸா பார்த்தாலும் அதுதான், நீங்க உங்களை வச்சு பார்த்தாலும் அதுதான், இல்லையா? ம்? ஆம் சாமி. இப்ப நம்ம முன்னோர்கள்லாம் எளிமையா சொல்லியிருக்காங்க, அண்டத்தில் உள்ளதான் பெண்டத்தில் உள்ளது, பெண்டத்தில் உள்ளதான் அண்டத்தில் உள்ளது. அத்தனைக்கும் ஆதாரம் எங்கடா இருக்குன்னா அண்டம் தான் இருக்கு. அதனாலதான் நீங்க காலைல பேசிட்டு இருக்கும் போது கூட நான் சொன்னேன், நம்ம சுவாமி முதல்ல ஆரம்பிக்கும் போது சண்முகத்துல ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்றேன், அண்டமாய் அவனியாகி அரியோனா பொருளுதாய். இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, எதுவுமே புரியாம இருக்கு சுவாமி, ஆனா எப்படி இதெல்லாம் இணையுதுன்னு அதை சுவாமி சொல்றாரு பாருங்க. அண்டமாய் அவனியாகி அரியோனா பொருளுதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளறு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற தின் திரள் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க என்ன சொல்றாரு. சோ இந்த தொண்டர் குரு எதுவுமே எனக்கு தெரியல, நீ என் சிரசை என் தலையை காத்தரு, எனக்கு இது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி எவ்வளவு அழகா இந்த சண்முக கோஷத்துல முதல்ல ஆரம்பிக்கும் போது அந்தாண்ட ஆண்டவன்றது தெளிவா சொல்றேன். இந்த சிதம்பரம் ரகசியத்தை பாத்தீங்கன்னா அர்த்தம், நம்ம எல்லாரும் அனைத்துக்கும் ஏன் எல்லா மதத்தாரும் எதிர்னாலும் உடனே ஏன் மேல பாக்குறாங்க? இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் சீக்கு யார் வேணா இருக்கட்டும், ஜூஸ் எல்லாம் ஏன் மேல வணங்குறாங்க? கடவுள் மேல இருக்கான்னு எல்லாரும் நம்புறாங்கல்ல. ஸோ இந்த மேல இருந்து தான் இந்த உலகம் இயக்கப்படுறது. எல்லாமே பூமியை பார்த்து இந்த நிலவுல போயிட்டு வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, பூமியை மேல இருந்து பார்க்கும்போது இப்படி இருந்தது. நம்ம இந்தி நம்ம தேசபக்தி பாடல்ல ஒண்ணு கூட, சாரே ஜகா சே ஹச்சா, அந்த பாட்டு வந்து மேல இருந்து எழுதப்பட்ட பாட்டு. இந்து சீதாராமார அந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து அவங்க இந்த பூமியை பார்க்கும்போது இந்தியா அவ்வளவு அழகா தெரிஞ்சதுன்னு சொல்லி அவர் பாடினாரு. ஆஹ் அப்படின்னு எனக்கு அறிஞ்சது. அது அதுக்கு மேல எனக்கும் தெரியல, தெரிஞ்சது வரைக்கும் நான் சொன்னேன். அந்த பாட்டை வந்து அவங்க மேல இருந்து எழுதப்பட்ட பாட்டு. நம்ம பூமி இந்து வந்து அவ்வளவு அழகா இருக்கு இந்திய நாடு அப்படின்னு சொல்லி அவர் அந்த பாடல் எழுதப்பட்டது. அதனால இதெல்லாம் ஒரு இயக்கம், இது தொடர்ந்து இயங்கு கொண்டு இருக்கணும், இது தொடர்ந்து இயங்கணும். இந்த இயற்கை வளத்தை காப்பாற்றணும், இந்த இயற்கை மென்மையா இருக்கணும். அப்படின்னா இந்த இயற்கை இந்த பஞ்சபூதங்கள் எதற்கு கட்டுப்படணும்?
அன்பு ஒண்ணுக்கு தான் கட்டுப்படும். இந்த காலமும் சரி, இயற்கையும் சரி, அதுக்கெல்லாம் அன்பு, கருணை, இரக்கம் இப்ப எதுவுமே கிடையாது. அது யாரை என்ன ஒண்ணா அழிக்கும், என்ன ஒண்ணா ஆக்கும், அதுதான் அதனோட வேலை. இயற்கை நீதி எது ஒன்று பிறக்கின்றதோ அது அழிய வேண்டும், எது ஒன்று அழிகின்றதோ அது மீண்டும் பிறக்க வேண்டும். அவ்வளவுதான். அது ஏன் எதுக்கு ஒண்ணுமே தெரியாது, அது பாட்டு அது வேலையை செஞ்சுட்டே இருக்கும். So, அது அப்பப்போ தன் வன்மையெல்லாம் காட்டும். இயற்கை எல்லாரையும் அச்சுறுத்தும். இந்த இயற்கையின் அச்சுறுத்தலுக்கு முதல்ல பயப்படுறவன் மனுஷன், மனித குலம். அதனால்தான் எம்பெருமான் நமச்சிவாயம் பார்த்து ஆறுமுகனை அனுப்பினார். ஏய், 5 முகம் பத்தாது, 6 முகம் வேணும். நீ போய் இந்த மனித குலத்தை காப்பாற்று. இந்த மனித குலத்தை நீ காப்பாற்றுவதன் வாயிலாக இந்த மனித குலம் இந்த இயற்கையை காப்பாற்றணும். எப்படி காப்பாற்றணும் அப்படின்னா, இந்த 6 முகம்னா என்ன? பஞ்சபூதங்களுக்கெல்லாம் தலைவனா அன்பாக சிவபெருமான் இருந்தாலும் இந்த 6ஆம் அறிவான மனம்ன்ற ஒண்ணு இணைகின்றது. அதனால்தான் தேவகுலர் காக்க வந்தவர் முருகப்பெருமான் சொல்றது. அதனால்தான் தேவ சேனாதிபதி அப்படின்னு முருகப்பெருமானுக்கு ஒரு பேரும் உண்டு. தேவர்களுக்காக தேர் ஓட்டினாரு இந்த தேவ சேனாதிபதினு சொல்லிலாம் ஒரு பேரும் உண்டு. இப்போ மற்ற ஜீவராசிகள்லாம் 5 அறிவு தான் இருக்கு. அது பிறகுதான் அது என்ன கொடுத்துருக்கோ அதை தாண்டி வேற எதுவும் செய்யாது. அவ்வளவுதான். இப்ப சாப்பிடணும், சாப்பிடும், ஜீரணம் பண்ணும், ஒரு இறை தேடும், உண்ணும், பருவம் வரும், இனவெற்றி செய்யும், அதோட போயிடும். அந்த அது குறிப்பிட்ட காலத்துல மட்டும்தான் அதை செய்யும். மனுஷன் மாதிரி 24 மணி நேரம்லாம் அது சுமந்துட்டு இருக்கு. ஏன்னா இவனுக்கு இந்த 6ஆம் அறிவுன்னு ஒண்ணு இருக்கிறதுனால அந்த அனுபவம், அந்த சுகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ள பூந்ததுனால மனம் தான் அந்த 6ஆம் அறிவு. அதனால்தான் பார்த்தாரு இந்த 6த்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு எனக்கு நிகரான ஒரு ஆற்றல்னு சொல்லி முருகப்பெருமானை அவதரிக்க செய்தார். சரி, இது இந்த இயற்கை கிட்ட இருந்து, காலத்துக்கிட்ட இருந்து உங்களெல்லாம் காப்பாற்றிக்கணும். அது எப்படி காப்பாத்திக்கணும்? அதுக்கு நான் ஒருத்தருக்கு என் மேல என்ன நம்பினாவே போதும், நான் உங்களை காப்பாத்திருவேன். ஆனா அந்த அறிவை நான் அவ்வளவு தூரம் வளர்த்து வச்சுட்டேன். இது எல்லாத்துலயும் கலந்துருக்கு. அண்டம், பிண்டம், மண்ணு, விண்ணு, எங்க போனாலும் சரி. அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். மண்ணானாலும் நான் திருச்செந்தூரில் மண்ணாவேன். இந்த முருக பாடல்ல பாத்தீங்கன்னா அது எளிமையா சொல்லியிருப்பாங்க. நம்ம அதை கவனிச்சிருக்க மாட்டோம். ஏதோ பாடல் நல்லா இதுன்னு ரசிச்சிருப்போம், அவ்வளவுதான். ஸோ நான் மண்ணா போனாலும் அங்கதான் போகணும், இதுவா போனாலும் கல்லானாலும் திருத்தணியில் கல்ல ஏதோ ஒரு சம்திங் வரும். லைக் என்னவா இருந்தாலும் அது முருக ஸ்தலத்துலதான் இருக்கணும். அப்படின்னா அங்கெல்லாம் அந்த அறிவு நிறைந்திருக்குன்னு தானே அர்த்தம், அந்த அன்பு நிறைந்திருக்கு. ஸோ நான் பயனுள்ளவன் ஆவேன், பயனற்றவன் ஆக மாட்டேன். இந்த இயற்கைக்கும் காலுக்கும் நான் ஒரு பயனுள்ளவனாக இருப்பேன். கடவுளுக்கும் வணங்கி நின்று இந்த இயற்கைக்கு நான் உதவிகரமா இருப்பேனே தவிர உபத்திரமாக இருக்க மாட்டேன். நான் மாசாக மாட்டேன். இந்த இயற்கை வளங்களையும் நலங்களையும் நான் காப்பதற்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன்ற மாதிரிலாம் ஒரு விஷயங்கள். அதனால இதெல்லாம் இணைக்கிறது யாரு எல்லாம் கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஆற்றல். எல்லாம் நீங்க தனியா பிரிச்சீங்கனாலும் ஒரு ஆற்றல் தான், ஒன்னா சேர்த்தாலும் ஒரு ஆற்றல் தான். இதை எளிமையா சொல்லணும்னா இதை இணைக்கிறது யாருன்னா ஒளி. ஒளிதான், சவுண்டும் லைட்டு தான் இதெல்லாம் கனெக்ட் பண்றது. இந்த கனெக்ட் பண்ற நேரம், இந்த கனெக்ட் பண்ற காலம், இது 5 அறிவுக்கு உட்பட்டது, இது 4 அறிவுக்கு உட்பட்டது, இது 3 அறிவுக்கு உட்பட்டது, இது 6 அறிவுக்கு உட்பட்டது அப்படின்றது போது இந்த கிராவிட்டியை பொறுத்து அமையும் அந்த ஈர்ப்பு சக்தி. இந்த இடத்துல இந்த உயிருக்கு என்ன தன்மை இருக்கோ அது அந்த இது வரும். அந்த மாதிரி தான் இங்க பாருங்க, எந்த ஒரு உயிர் ஒரு உயிரினர் இப்ப நீங்க 5 அறிவுக்கு உட்பட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னொரு உயிரை இன்னொன்னு சாப்பிட்டு அது வளரும். பாத்தீங்கன்னா ஒரு சின்ன உயிர் அடுத்த இது சாப்பிடும், அப்படியே சாப்பிட்டே போயிட்டே இருக்கும். அதை சாப்பிட்டு அது அடுத்த பரிணாமத்துக்கு போகும், இதை சாப்பிட்டு இது அடுத்த பரிணாமத்துக்கு போகும், எல்லாமே போகும். ஆனா பாத்தீங்கன்னா
அது இனத்தையே அது சாப்பிடாது. அது ஒரு சிறு விஷயங்கள், இந்த மீன் ஏதோ ஒரு 2 3 உயிரினம் இருக்கு. அதாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ஆனா அதனோட தன்மையே அதுவான்னு பாத்தீங்கன்னா அது கிடையாது. இருந்தாலும் அதற்கு இரை தேடும் விஷயம் அங்க வேற எதுவும் இல்லாததுனால அது அங்க அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பத்தி நான் ஒரு கொஞ்சம் போய் யோசிச்சு நல்லா பார்த்தேன். அதை பத்தி எல்லாம் இப்ப டக்குன்னு நினைவுக்கு வரல. வரும் அப்படியே சொல்றேன் நான். அது ஏன் அதை செய்யணும்னு கூட. இது ஒரு அப்படியே 1ல இருந்து 6க்கு வரும். 6ல இருந்து ஒரு மாறி மாறி திரும்ப வரும். அதுக்கப்புறம் 7 முறைக்கு அப்புறம் அது அந்த பரிணாம வளர்ச்சியின் தன்மையை இழந்துரும். திரும்பி 0ல இருந்து ஆரம்பிக்கும். இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும். இதை தொடர்ந்து எல்லாம் நடக்கணும். இதுல எதுவுமே பங்கம் வரக்கூடாது. அதன் தன்மை மாறக்கூடாது. அது வன்மையும் ஆயிடக்கூடாது, மென்மையும் ஆயிடக்கூடாது. அதன் தன்மைப்படி அது இருக்கணும். அப்படின்னா அது ஒரு ஆற்றல் காக்கணும். கரெக்டா? புரியுதுங்களா? ம், ம். ஜெகதீஷ், புரிகின்ற சார். இப்ப நார்மலா எல்லாரும் 1ல இருந்து 2க்கு போகணும். அப்படியே வளர்ந்துட்டே போனதான் எல்லாரோட நோக்கமா இருக்கணும். ஆனா இந்த இயற்கை நீதி பாருங்க, அது அதன் தன்மை அது மாறக்கூடாது. அது ஒரு வன்மையாச்சுனாலும் உலகத்துக்கு ஆபத்து, மென்மையாச்சுனாலும் உலகத்துக்கு ஆபத்து. அதுங்கெல்லாம் காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கு. ஆனா இதுங்களெல்லாம் இந்த தன்மை மாறாம ரொட்டீனா பாண்ட் டு டெத் ஒருத்தரை கூட்டு போய் விட்டுறணும். இவர் தான் டைம். இது டைம். உன்னோட இது இவ்வளவுதான்ப்பா ஸ்கேலு. இந்த ஸ்கேலை விட்டு நீ மீறக்கூடாது. இதை யார் கண்ட்ரோல் பண்றாங்கன்னா டைம் கண்ட்ரோல் பண்ற. இதை தாண்டி மிஸ்ஃபயர் ஆகுது, மிஸ்கம்யூனிகேஷன் ஆகுது, ஏதாவது விபரீதமா நடக்குதுன்னு சொன்னா அப்போ இதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா கடவுள் பண்ணுவார். அந்த சவுண்ட் லைட்ல இருக்கிற ஒரு விஷயம் இந்த நிலையில நீ நெல் அப்படின்னு சொல்லி அந்த கட்டுப்படுத்துற திறன் இதெல்லாம் எப்படின்னா அது அந்த ஆற்றல்ல இருந்து வரும். அந்த ஆற்றலுக்கு இவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இந்த இயற்கை எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா மென்மை என்பது ரொம்ப அவசியம். பஞ்சபூதங்களே தேடுகின்ற ஒரு விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா அது வன்மையா இருக்கு. அதால் எதிர்க்க இப்ப நீ வன்மையா நீ இருந்தேன்னு சொன்னீங்கன்னா உன்னை ஈஸியா அது அடிக்கும். என்ன ஒன்னா பண்ணும் அது. ஏன்னா அதன் தன்மை அதுதான். ஆனா அதுவே சந்திக்க முடியாத ஒரு விஷயம் எதுனா மென்மை. இப்ப நீ டாய் அப்படின்னா நீங்களும் டாய்ன்னு சொன்னீங்கன்னா சண்டைக்கு தயாராகலாம் இல்லையா? ஆனா அதை விட்டுட்டு டாய்ன்னு சொன்னா தெரியாம பேசிட்டோம், உங்க கோபத்துக்கு நான் காரணம் வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? அடிக்க வருவானா? இன்னும் மிரட்டுறான். என்ன காலில் வேணா விழுறேன் சுவாமி, என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை எதுவும் சொல்லு. நம்ம நாம் தப்பே பண்ணாலும் நம்ம தப்பு ஒத்துட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா அவர் எதிர்பாரா? நம்மள எதிர்க்க முடியாது. இதுதான் பஞ்சபூதங்கத்தங்களோட நிலை. ஒரு துறவிக்கு ஏன் அது அவர் பேச்சு கேக்குதுன்னு சொன்னா அந்த துறவி கிட்ட இருக்கிற அந்த அன்பு, அந்த மென்மை. அவர் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. அவர் எதிர்த்தாருன்னா அவர் அச்சு அப்படி சிட்டிக்கு போற நேரத்தில் தூக்கி காணா போட்டுரும் ஒரு காத்துல. ஆனா அவர் அப்படியே மென்மையா உள்ள போய் அன்பே சிவம்னு சொல்லிட்டு எம்பெருமானை நினைச்சாருன்னா இவங்களால அதை எதிர்க்க முடியாது. இவங்களால அந்த குறையும், அவங்களோட சக்தி குறையும். அப்ப அது என்ன பண்ணோம்னா இவங்க மாதிரி ஆளுங்க கிட்ட அமைதியா இயற்கையே இந்த சூழல்ல வேண்டாம், நீ கோவப்பட்டு இவ்வளவு உயிரினங்களை அழிப்பதனால எந்த பயனும் இல்லை, நீ ஏதோ ஒரு சமாதானமோ ஏதோ ஒரு அன்போ ஏதோ அவருக்கு தெரிஞ்ச இடத்துல அந்த விஷயத்தை பயன்படுத்துவார். அந்த அன்புக்கு அது கட்டுப்படும், அது அமைதியாகும். ஸோ நம்ம ஏன் நம்ம இப்ப இந்த அன்புனா என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கடவுள்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மென்மை தான். ஸோ நம்மளை எல்லாம் ஏக்கி 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 வன்மையாகிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வன்மையாக்குறது தான் இந்த மனதோட வேலையா இருக்கும், காலத்தோட வேலையா இருக்கும், இயற்கையோட வேலையா இருக்கும். எல்லாம் என்ன இருக்கணும்? இதுதான். ஸோ இந்த சுழற்சிகளே சுழண்டுக்கிட்டு நம்ம அதை விட்டு விலகி அந்த மென்மை என்ற இடத்துக்கு நம்ம போறோம். அந்த மென்மையான அதான் எம்பெருமான் சிவபெருமான். அப்படின்னு அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு
எல்லாம் சுத்துங்கப்பா, அவங்கவுங்க வேலையை செய்யணும். நான் ஒன்றும் இல்லை, நான் ஆத்மாவாகவே அண்ணாமலையாரை நினைச்சிட்டு நான் போயிடுறேன். நான் இதெல்லாம் ஒரு இயக்கம். இந்த உடல் அதுக்கு என்ன தேவையானதோ அதை எடுத்துக்க போகுது, அதுக்கு யாருக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்துக்க போகுது. மனுஷன்னா கம்யூனிகேஷன் பண்ணிக்கும் போது அது போயிடுச்சு. நான் சுத்தம் ஐத்ரோத்தியனாக அருணாச்சலேஸ்வரரை அப்படியே வணங்கிட்டு அவன் பாவத்திலேயே வந்துக்கிட்டு நானும் அருணாச்சலமும் ஒண்ணு. இது வெறும் பாவம் மட்டும் இல்லை, இதெல்லாம் அது மேலேயே செஞ்சாலும் நான் அன்போடு அதோட இணைஞ்சிருக்கேன். அவ்வளவுதான். அதாவது உண்மையா இருக்கும். சும்மா வெறும் வாய் வார்த்தைகளோ தோற்றலோ இல்ல. இந்த எதுவுமே இல்லாம நம்ம பூஜ்யமா இருக்கணும். காலைல நம்ம குழந்தைக்கு வித்தை காமிச்சேன். அந்த வித்தைய யாருக்கு, ஜெகதீஷ் காலையில் இதை பத்தி தான் கேட்டிருந்தாரு. வீடியோ கால் வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அப்போ இதை பத்தி கேட்டிருந்த போது, சரி நான் உங்களுக்கு நான் ரியாலிட்டி காட்டுறேன், இப்ப நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த மாதிரி இணையும் போது எப்படியெல்லாம் மாறுது அப்படின்னு சொல்லி அவருக்கு காமிச்சேன். சொல்லுங்க ஜெகதீஷ், காலையில காமிச்சேனா இல்லையா உங்களுக்கு? ஆம் சாமி, ஆம். ம். உங்களுடைய அதே கருத்து தொடர்றீங்க இன்னைக்கு மாலையும். இதற்கு பத்தி நான் நிறைய விளக்கங்கள் காலையிலேயே கொடுத்துட்டேன். ஆம் சாமி, ஆம். ஸோ அந்த மென்மையின் பொலிவை உங்களுக்கு காட்டும் போது இதுதான் நான். மற்றதெல்லாம் உலகத்துல சம்மந்தப்படும் போது இருக்கம் வரும், நடுக்கம் வரும், இதெல்லாம் பொதுவான விஷயம். பட் நான் என்னிடத்துல இருக்கின்ற போது எங்க இருப்பேன், எம்பெருமானோட இணைஞ்சிட்டு ரிலாக்ஸ்டா அப்பா அப்படியே நானும் உலகத்தை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். நானும் அவரும் அப்படியே என்னையும் நான் தனியா வெளியே நின்று பார்த்துட்டு இருப்பேன். யாரெல்லாம் உள்ள வராங்க, யாரெல்லாம் வெளியே போறாங்க, இதெல்லாம் எடுக்குது, எதெல்லாம் கொடுக்குது. சைக்கிளிங் இந்த ரொட்டீன்ஸ் எங்கெல்லாம் போகுது, எப்படி இது பெஸ்ட் கொடுக்குது, எது இது ஒர்ஸ்ட் கொடுக்குது, ஏன் இது வீக் ஆகுது, ஏன் இது ஸ்ட்ராங் ஆகுது, ஏன் இது பெஸ்ட் ஆகுது, அப்படிலாம் புரிஞ்சுங்களா ஜெகதீஷ்? ஸோ இதெல்லாம் ஒரு இயக்கம். இதெல்லாம் கனெக்ட் பண்றது யாருன்னா அதான் கடவுள், அவன் தான் எம்பெருமான். ஒன்னொன்று ஒன்று இணைக்கிறது யாருன்னா சவுண்டும் லைட்டும் தான். எல்லாம் எங்க கனெக்ஷனு, இந்த கனெக்ஷன்ல தான் எல்லாம் கனெக்ட் ஆகுறாங்க. இந்த கனெக்ஷன்ல தான் எல்லாம் கனெக்ட் வந்து பிரியிறாங்க. இது வந்து ஒரு ஒரு நிலைக்கும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வச்சிருக்கோம். அதன்படி வாழ்க்கை ஏற்றம் போயிட்டு. சொல்லுங்க ஜெகதீஷ். நன்றிங்க சுவாமி. சுவாமி, இந்த உடல் மனம் அண்டத்தோட தொடர்புல இருக்கு சுவாமி. ம். இந்த முதுகு தண்டில் சக்கரங்கள் இருக்கின்றது என்று குறிப்பிடுகிறார்கள் சுவாமி. மூலாதாரம், சுவாதிஸ்தானா, மணிப்புரா, ம். அனந்தகா, விதுஷி, ஞானா, சஹஸ்ரஹா என்று 7 சக்கரங்கள் முதுகுத்தண்டின் அடிப்பாகமிலிருந்து தலை நுனி வரைக்கும் இருக்கின்றது சுவாமி. சரி. இந்த ஒவ்வொரு சக்கரமும் ஒரு ஒரு பூதத்திற்கு இணைந்து இருக்குது என்றும் குறிப்பிடார்கள் சுவாமி. அதாவது மூலாதாரம் பூமியும், சுவாதிஸ்தானம் நீரும், மணிப்புரா நெருப்பும், அனந்தகா காற்றும், மீந்துள்ள ஞானம் என்றால் அண்டத்தினுடன் தொடர்பில் இருக்கின்றது என்று குறிப்பிடுவாங்க சார். இது குண்டலினி சக்தி எழும்பும் பொழுது இந்த ஒரு பூதத்தையும் நாம் கடந்து அண்டத்தோடு இணைகின்றோம் அல்லது அந்த ஞானம் பெறுகின்றது என்று குறிப்பிட்டிருக்காங்க சார். இது எப்படி சாமி ஒரு இதுவுமே ஒரு பூதத்தோடு நம்ம இணைஞ்சிருக்கோம், இது எப்படி சாமி நிகழ்கின்றது? இந்த முதுகுத்தண்டின் முக்கியத்துவம் பத்தி நம்ம பேசியிருக்கோம், இருந்தாலும் கேட்கின்றேன் சாமி, இந்த எப்படி இந்த நம்மளோட கவனங்கள் முதுகுத்தண்டில் இருந்து எழும்புகின்றன? உன்னோட பேசிக் பேஸ்மெண்ட், இப்ப நீ ஒரு வீடு கட்டுறன்னா பேஸ்மெண்ட் எது? பூமியில பேஸ்மெண்ட் போடுவோம் சாமி, ஆதாரமாக. ஆமா, அடித்தளம் இல்லையா? ஆமா. அது எவ்வளவு உறுதியா இருக்கோ அதை வச்சுதான் நீ கட்டுமான பணியை மேல எடுத்துன்னு போக முடியும் இல்லையா? ஸோ அந்த உடல் கட்டமைப்புல முதல்ல உனக்கு எங்கன்னா இந்த முதுகு தண்டு தான்.
பாருங்க, இந்த சுவாச பையும் வலது பக்கம் இடது பக்கமும் சுவாச பை இருக்கு. இது எதை சார்ந்து சுத்துதுன்னா முதுகு தண்டை சார்ந்து தான் சுத்துது. நம்ம மயூர வாகன சிவபிள்ளைல சுவாமி இந்த முதுகு தண்டை தான் வஜ்ராயுதம் சொல்லி அப்படியே வடிவமைச்சு அதுக்குதான் நம்ம பூஜை எல்லாம் பண்றோம். நீங்களும் பார்த்திருப்பீங்க. இதை பத்திலாம் நம்ம நிறைய பேசிட்டோம். இங்க இருந்துதான் இப்ப பாருங்க, இந்த கால்ல இருந்து இப்ப இடுப்பு வரைக்கும் தான் நீங்க சொல்ற எல்லா விஷயமும். அண்டம் பிண்டம் பிண்டம் என்னமோ இருக்கு, சக்கராசி. இப்ப நீங்க எல்லாம் சொன்னீங்க, என்னமோ புது தருணம் மத தருணம் எல்லாம் சொன்னீங்க இல்லையா? எல்லாம் இடுப்பு வரைக்கும் தான். இடுப்பு கீழே அப்ப என்ன இது? கால் தான் இருக்கு. அப்ப அங்க அதுக்கு அந்த எனர்ஜி எல்லாம் போலியான்னு பாத்தீங்கன்னா போகுது. ஆனா அது எதுக்காக போகுதுன்னா, இந்த பூமி கிட்ட போயிட்டே இருந்து அந்த மண்ணோட சைக்கிளிங்ஸை அது திரும்ப திரும்ப நினைவூட்டுது. இப்ப சுவாசம் பாத்தீங்கன்னா உச்சந்தலையில இருந்து கட்டவிரல் நுனி வரைக்கும் போகணும். சுவாசம் போயிட்டு மேல இருந்து கீழே இருந்து மேல போகணும், மேல இருந்து கீழே வரணும். இந்த மாதிரி எல்லா பூதங்களும் மேல இருந்து கீழே போகணும், கீழே இருந்து மேல வரணும். எல்லாமே கரெக்டா நடக்கும். இதனோட டோட்டல் நர்வஸ் சிஸ்டம் எங்கடா ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆகுதுன்னா நம்ம ஸ்பைன்ல தான் கனெக்ட் ஆகுது. இங்க இருந்து கனெக்ட் ஆன நர்வஸ் எல்லாம் எங்க போகணும்னா மூளைக்கு போகணும். இப்பதான் இந்த உடல் இயங்கும். இந்த ஒரு ஒரு நரம்புகளும் ஒரு ஒரு விஷயங்களும் அனைத்தும் மூளைக்கு போகணும். இது சீரா போகணும். 5 செகண்ட் லேட்டா போனாலும் உனக்கு ப்ராப்ளம், 5 செகண்ட் முன்னாடி போனாலும் ப்ராப்ளம். அந்த சரியான நேரத்துல சரியா போனா இந்த சிஸ்டம் கரெக்டா வேலை செய்யணும். இந்த சிஸ்டம் எல்லாம் கரெக்டா வேலை செய்யணும்னா ஸ்பைன் எப்பவுமே ஸ்ட்ரெயின் ஆகாம இருக்கும். உங்க முதுகு தண்டு பலவீனம் ஆகக்கூடாது. உங்க முதுகு தண்டு எப்போதும் உறுதியான நிலைப்பாட்டுல வச்சிருக்கணும்னா நீங்க இந்த உடலை மென்மையா வச்சுக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க காசு எடுத்தாலும் சரி, பணம் எடுத்தாலும், சொத்து எடுத்தாலும், சுகம் எடுத்தாலும், சொந்தம் எடுத்தாலும், பந்தம் எடுத்தாலும், நீங்க எது உலகத்துல தொட்டீங்கனாலும் அத்தனையும் ஒண்ணு வன்மையாகும். மண், பெண், பொன், இந்த 3 ஆசை தான் அடிப்படை. அதனாலதான் காலைல பாடும்போது கடைசியா இதை சார்ந்தே ஒரு பாடல் பாடுறேன்னு சொல்லி உங்களுக்கு அந்த கடல் என்ற பூமியில் பாடல் பாடி உங்ககிட்ட முடிச்சேன். இந்த மாதிரி இது உங்களை வன்மையாக்கிக்கிட்டே இருக்கும். சரி சாமி, நடைமுறை வாழ்க்கையில இதெல்லாம் சாத்தியமா? நாங்களாம் ஏதோ பிறந்தோம் வந்தோம் கனவு கண்டோம் காசு தான் பெருசுன்னு நினைச்சு அதெல்லாம் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அவனோட பிராப்தம், அவனோட மனநிலையில எதை சிந்திக்க முடியுமோ, எதை நம்ப முடியுமோ அதுதான் பண்ண முடியும். அதுக்கு அவங்க பிறப்பு, வளர்ப்பு, சுற்றுப்புற சூழல், பழக்கம் வழக்கம் எல்லாமே இருக்கா. அவன் தாய் தந்தை தான் உலகம் நம்புவான். காரணம் அவனுக்கு அதுதான் ஆதாயம். அவங்க மேல உண்மையிலேயே அன்பு, பாசம், நேசம், பக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவனுக்கு அது ஆதாயமா இருக்கு, அதனால நம்புறான், அவ்வளவுதான். இது இப்ப இந்த ஆதாயமா இருக்கிறதுனால அது நல்லா இருக்கணும்ன்றது இவனோட அவசியம். இவன் கடவுள்கிட்ட கேட்பான், பிரார்த்தனை பண்ணுவான், மருத்துவர்கிட்ட கூட்டு போவான், செலவு பண்ணுவான், எல்லாம் செய்வான். ஆனா என்ன ஒண்ணுன்னா அது கெடுப்பச்சுன்னா இவன் பலவீனம் ஆயிடுவான். அதனாலே அது நல்லா இருக்கிறத பாத்துக்கணும், பலமா இருக்கணும்னா அவனுக்கு அப்பதான் எழுந்து நிக்கவே முடியும். தனிச்சையா நிக்கிறதுக்கான சக்தியே இருக்காது. இப்ப இந்த ஸ்பைன்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா நீ தனிச்சையா செயல்படுற திறன் கொண்டவனாக இருக்கும். வெறும் மென்மையா இருக்கணும்னா எப்படி? தனிச்சு. ஏன்னா இப்போ உங்களை 4 பேர் இயக்குறாங்கன்னா அந்த இயக்கத்துல 4 இயக்கமும் சரியா வந்தாதான் உண்டு. 4ல 2 இப்படி இயக்குது, 2 அப்படி இயக்குதுன்னா நீ ஒண்ணும் பண்ண முடியாது. அது திரும்ப 4 ஒண்ணா சேர்ற வரைக்கும் சாமி சாமின்னு உட்காந்துக்கிட்டே தவிர வேற வழியே கிடையாது. ஆனா இதெல்லாம் ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. இந்த உலகமே அப்படிதான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த கீழே இருக்கிற நரம்பு மண்டலத்திலிருந்து எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த கழுத்து பாகம் தான் எல்லாத்தையும் இணைக்குது மூளைக்கு. இங்க எல்லாம் இங்கதான் கனெக்ட் ஆகுது. இங்க பாருங்க, இங்க 4 நாக்கு கொடுக்குறான் கடவுள். இந்த சிஸ்டம் பாருங்க எப்படி எல்லாம் இருக்கு.
இந்த 4 நாக்கும் இந்த சவுண்டை கனெக்ட் பண்ணும் போது தான் ஒன்னு மேலே ஏறுது கீழே இறங்குது. இப்ப இதெல்லாம் சுவாசம் மேல போகுது, கீழே வருது, கீழே இருந்து திரும்ப மேலே போகுது. இதே மாதிரி எல்லாமே ரத்த ஓட்டம். இப்போ ஹார்ட் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற மொத்த ரத்தத்தையும் பம்ப் பண்ணி பிரெயினுக்கு அனுப்புது. அது லேப்டாப்னு அடிச்சுட்டு அது என்ன பண்ணுதுன்னா பம்ப் பண்ணுது பிளட்டை. பம்ப் பண்ணி எங்க அனுப்புது? பிரெயினுக்கு அனுப்புது. இது எப்படின்னா சீரா அனுப்பணும். உங்களுக்கே நல்லா தெரியும். இது கொஞ்சம் லேட் அனுப்பிச்சாலும் பிரச்சனை, கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிச்சாலும் பிரச்சனை. உங்களுக்கே நல்லா தெரியும். லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர்லாம் சொல்றாங்க இல்லையா? இதெல்லாம் இப்படிதான். இது ஏன் சீராம போனா இதுல வந்து மனம் சம்பந்தப்படும் போது அதற்கான பிரச்சனைகள்லாம் வருது. சில பேர் இதை கவனிக்காம விட்டு ஒரே சமயத்துல தன் உயிர் நீத்துறதுக்கும் வாய்ப்புகள்லாம் உண்டு. இந்த அடிப்படையா இந்த சிஸ்டம் ஆதாரமா கொண்டது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பைன் தான், இந்த முதுகு தண்டு தான். இது பாருங்க, இந்த கழுத்து வரைக்கும் தான் இது வரும். அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க கனெக்ஷன்ஸ் எல்லாம் சவுண்ட் லைட்ல தான் நடக்கும். திரும்ப அதனோட ஸ்ட்ரென்த், பவரை இன்க்ரீஸ் பண்றது, பவரை டிக்ரீஸ் பண்றது எல்லாமே இதுல வச்சுதான், சவுண்ட் லைட்ல தான் நீங்க கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். இப்ப இந்த புருவ மத்தியில பாத்தீங்கன்னா ஒரு 2 நாடி இருக்கு. ஒண்ணு மேல் நோக்கி இருக்கும், ஒண்ணு கீழ் நோக்கி இருக்கும். அந்த ஒண்ணு வந்து அண்டத்தை நோக்கி இருக்கும், இன்னொன்னு பிண்டத்தை நோக்கி இருக்கும். இங்க கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நீங்க ரிசீவ் பண்ற இந்த லைட்டிங் எனர்ஜி இருக்குல்ல, ஸோ இந்த நட்சத்திர ஒளியா இருக்கலாம், இல்ல வேற நிறைய லைட்டிங் மேல இருந்து நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த இந்த ஆற்றலை வந்து நம்ம கிரகிக்கப்படும் போது நம்ம நம்ம உடல்ல இருக்கிற பதிவுகள் கீழ் நோக்கி நாடியின் வாயிலாக போயிடும். மேல இருக்கிற பதிவுகள், இந்த மனம் பதிவுகள், இந்த மனம்ன்ற ஒரு விஷயத்துல எல்லாம் இதெல்லாம் பதிஞ்சு இருக்கு இல்லையா? இந்த பதிவுகள் வந்து விடுபடுறோம் நம்ம. அங்க என்னன்னா கான்சன்ட்ரேஷன், நம்ம வந்து கவனத்துல வந்து இந்த லைட்டிங் கொண்டு போறோம். அந்த ஜோதியை நம்ம கவனிக்கிறோம். அது என்ன பண்றதுன்னா இந்த மாற்றமற்ற நிலை அதுக்கு இருக்கு. மற்ற இது எல்லாமே சுத்திக்கிட்டே இருக்கு. ஆனா இதுக்கு மட்டும் வேணும்னா என்னையும் வேணும்னா தனிச்சு நிற்கக்கூடிய ஒரு திறன் கொண்டதாக இருக்கு. அப்போ இந்த ஜோதியை நம்ம கவனிக்கிறோம், அந்த ஒளியை. அந்த ஒளியை கவனிக்க 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 நம்ம கவனம் வளருது. இந்த மாதிரி நம்மளை கண்டது இயக்கிறது வந்து இயக்க முடியாம நிக்குது. இப்போ ஒரு பாமரன் கத்துட்டீங்கன்னா சஞ்சலம் ப்ராப்ளம், சபலம் ப்ராப்ளம், கோபம் ப்ராப்ளம், தாபம் ப்ராப்ளம், வெறுப்பு ப்ராப்ளம், ஆசை ப்ராப்ளம், காமம் ப்ராப்ளம், எல்லாம் ப்ராப்ளம். எது ஒண்ணு ஒரு அது 10% இருக்கிற வரைக்கும் எல்லாரும் கம்முன்னு போறாங்க. அது 11% போச்சுன்னா பிரச்சனை. இது எப்போ நம்மள பிரச்சனையில விடும், எப்போ பிரச்சனையில விடாதுன்னா யாருக்கும் தெரியாது. அது எங்கேருந்து எது ரைஸ் ஆகுது, எது டிக்ரீஸ் ஆகுது ஒன்றும் தெரியாது. ஏதோ வாழ்க்கை அடிச்சுன்னு பிடிச்சுன்னு ஓடும் இல்லையா? இப்ப இந்த இடத்துல அது பண்ணும்போது இவங்க எல்லாம் வந்து கண்ட்ரோல்ட் ஆவாங்க. இந்த லைட், இந்த மாயம், மோகம், சஞ்சலம், சபலம், காமம், குரோதம், நீ, நான், எண்டு, உண்டு, ஆசா, பாசம், சுகம், துக்கம், காமம், குரோதம், பழிவாங்கும் உணர்வு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கண்ட்ரோல். இதெல்லாம் இயங்க முடியல, இயக்க முடியல. அது இயக்க வரும்போதெல்லாம் லைட்டிங் கிட்ட பவர் இருக்கு இல்லையா? அந்த மென்மைன்ற ஒரு ஒளி அதுல இருக்கும் போது இதெல்லாம் வன்மையான விஷயங்கள் இயக்க முடியாம தோற்றுவிட்டா இதுக்கு பேரு கடவுள் சக்தியான குண்டலினி சக்தி. குண்டலினி சக்தினா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏதோ ஒரு பெரிய பவர் எல்லாரையும் இது கண்ட்ரோல் பண்ணலாம்னா பண்ண முடியும், பண்ண முடியாது இல்லை. ஆனா உண்மையா கடவுளுக்கு தொண்டு செய்யறோம் செய்ய மாட்டான். ஏதோ ஒரு சில வழிபாட்டு முறையாக சில சித்திகளோ சில ஏதோ விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவன் தன்னை வழக்கத்துக்கு பயன்படுத்தினானா அவர்கள் விருப்பம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா உண்மையான தொண்டு செய்பவன் அதெல்லாம் செய்ய மாட்டான். இந்த பவரை வச்சு எல்லா ஜீவராசிகளுக்கும் என்ன நன்மை கிடைக்கும்ன்றதுதான் பார்ப்போம். இப்போ ஒருத்தன் சதா சோர்வும் தளர்ச்சியா இருந்துட்டு இருக்கான், அவனுக்கு ஒன்னால பண்ண முடியலன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல அவனை தொந்தரவு பண்றதுன்னா அதுல இருந்து அவனை கொஞ்சம் காப்பாத்துறதுக்கு இவர்கிட்ட இந்த பவர் இருக்கு. அதை வச்சு அதை அவங்களை காப்பாத்துவார், அவனை கண்ட்ரோல் பண்ணுவாங்க.
எதுக்கு எங்க உன் மனம் அடங்குகின்றதோ குருஸ்தலம், அங்கதான் அதான் குருஸ்தலம்னு சொல்றாங்கன்னா, ஒரு குரு கிட்ட ஏன் மனம் அடங்குதுன்னா இதெல்லாம் ஒரு இயக்காது. இதெல்லாம் ஒரு இயக்காது. உடனே அவர் எப்பவுமே விடவே மாட்டாரெல்லாம் சொல்லாதீங்க. அவரும் கவனமா அவரை பார்த்துட்டு தான் இருக்கணும். இதெல்லாம் என்னை இயக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அலட்சியமா மலாக்கு படுத்துன்னு தூங்கி இருந்தாருன்னா, நீ எப்படா செல்ல மாட்டுவேன்னு காத்துட்டு இருக்கோம் எல்லாமே. அது ஒரு இயக்கம்ல. அது நீ எப்போ அந்த இடத்துக்கு நீ வீக் ஆகி வந்தீங்கன்னா டப்புக்குன்னு உன்னை இயக்கிடும் அது. ஸோ நீ உன்னை கான்சியஸா உன்னை நீ தான் பார்த்துக்கணும். உன் கவனத்தை வளர்த்துக்கணும். அதுக்கு தான் தொடர்ந்து பயிற்சி செய்யணும், எல்லாமே செய்யணும். அதனால தான் சிவபெருமானும் யோக நிலையிலே இருப்பதாக, மன்னிக்கணும், யோக நித்திரைன்னு தவறுதலா வந்துச்சு, மன்னிக்கணும். யோக நிலையிலே இருப்பதாக காட்டுறாங்க. எப்போதும் சிவன் ஏன் தியானத்திலே இருக்கார்? எப்போதும் தன்னையே பார்த்து கொண்டு இருக்கார். ஏன்னா இந்த சுழற்சியில எங்க நான் என் கவனத்தை அப்படி விட்டேன்னா அடுத்து என்னை இயக்கிடும். ஏன்னா எல்லா இயக்கமும் ஒன்னா சுத்திக்கிட்டே இருக்கேன். அந்த இயக்கத்துக்குள்ளேயே தான் நான் இருக்கேன். ஒன்னொன்றுல நான் விடுதலை ஆகி வந்திருக்கேன். இந்த விடுதலை ஆகி வரும்போது எனக்கு இருக்கு எல்லாம் எதிர்மேல சக்தி உதவுச்சுன்னா அதுக்கு பேர் தான் குண்டலினி. இந்த குண்டலினி சக்திக்கு என்ன? இந்த ஒளியோட இணைய முடியும். இந்த ஒளியோட ஒளி அதாவது சவுண்டையும் லைட்டையும் இணைக்க முடியும். இந்த குண்டலினி சக்தி என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது இயல்பா இந்த எல்லாத்தையும் இணைக்குது இல்லையா? இணைக்கும் போதுதான் இதுங்களுக்கு எல்லாம் பவர். இந்த இணைப்புல இருந்து தன்னை பிரிச்சுக்கிட்டாங்கன்னா அது நம்மளை இயக்கும் தன்மையை விட்டுடுது. அப்போ இது ஒரு நெருப்பா இருக்கு, இது ஒரு சீரும் பாம்பா இருக்கு அப்படி நம்ம பார்த்து நம்ம யோகால பண்ணி அப்படியே இந்த ஆற்றலை மென்மையாக வச்சுட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு வன்மையான விஷயங்கள் உள்ள போனோன்னு தன்னை பாதுகாத்துக்கொள்ள இந்த சக்தி புஷ்குன்னு பாம்பு மாதிரி ஒரு உடனே மேல வரும், ப்ரொடெக்ட் பண்ணும். அப்படிதான் இந்த சிவலிங்கத்துக்கு மேல இந்த குண்டலினி சக்தி எப்போதும் பாதுகாப்பாக இருக்கு அப்படின்ற ஒரு பாம்பு மாதிரி ஒரு சித்தரிக்கப்பட்டு நமக்கு காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் உன்னை இயக்குகின்றதோ இந்த இயக்கத்துல இருந்து உன்னை விடுபடுத்திக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நீ என்ன பவர்னா இந்த இதெல்லாம் செய்யணும். இந்த குண்டலினி சக்தி என்னடா கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பஞ்சபூதங்களை பிரிக்க முடியும் நமக்குள்ள. இங்க உள்ளுக்குள்ள அந்த ஜோதி எரியறது எப்படி எரியும்னா இங்க பாத்தீங்கன்னா நெருப்பு தண்ணி ஆயிடும், நீர் ஆயிடும், காற்று. இப்ப நீர், நெருப்பு, காற்று வெளியே இணையமான இணையாது, ஆனா உள்ளே இணையும். நம்ம சுவாமி சித்ரா பௌர்ணமிக்கு உள்ள இருந்து தகரால தவம் இருந்து வெளியே சொன்ன விஷயம். இந்த பஞ்சபூதங்கள் இப்படி இருக்கின்றன, அது உள்ள இப்படி இணையுது, இதுதான் ஆத்மா. அதுதான் தகரால ரகசியம்ன்ற புக் எழுதி சுவாமி நம்மளுக்கு சொல்லியிருக்கு. இப்ப நீரோட நெருப்பு இணையமான இணையாதுன்னு நம்ம வெளியே சொல்லுவோம், ஆனா இங்கே இணையும். காத்தும் இணையும். மண் ஆதாரமா இருக்கும், புவியீர்ப்புக்கு உட்பட்டு இந்த அண்ட அனுபவமா இருக்கும். இதுல இருந்து கிடைக்கிற அறிவை வச்சுதான் உலகத்துக்கு உபதேசமாக எல்லாரும் கொடுத்துட்டு இருப்பாங்க. இது அவங்கவுங்க அனுபவங்கள் அந்தந்த காலகட்டத்துல மாறுபடலாம், வேறுபடலாம். சிலது எளிமையா இருக்கலாம், சிலது கடினமா இருக்கலாம். அந்தந்த மன ஒத்தலுக்கு ஏத்த மாதிரி அவங்க அவங்க நபர்கள், சீடர்கள், பக்தர்கள் வருவாங்க, அதன் பற்றி பின்தொடருவாங்க. அதனால குண்டலினி சக்தினா ஒரு பெரிய பவர்னா அது பெரிய பவர் தான். இந்த மாதிரி ஒரு இயக்கத்துல நம்மளை இயக்காம நம்ம அமைதியா வச்சுக்க முடியுதுன்னு சொன்னா அது ஒரு பெரிய சக்தி தான். ஆனா அந்த சக்தியை வச்சு மற்றவங்கள இதெல்லாம் பண்ண முடியும்னா மற்றவங்களுக்கு நன்மை நிறைய செய்யலாம். இப்ப தீமை செய்யும் நான் எந்துன்னு என்ன பண்ண முடியும்? ஒன்னே ரெண்டே விஷயம் பணம், ஒண்ணு சுகம், வேற ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. இது ரெண்டுமே நிலையானதல்ல, பூர்த்தியானதல்ல. அதை விரும்புறவங்க அதுக்கிட்ட போவாங்க, அது பின்னாடி போவாங்க. அதை விரும்பாதவங்க ஓம் நம சிவாய சம்பவமாக அதேதான். எதுவும் வேண்டாம்ப்பா, உன் கருணை இருக்குது, அவங்க காலடியிலே அந்த வாழ்க்கையை முடிச்சு வச்சோம். உன் கூட இணைஞ்சிட்டு அந்த உலகத்தையே நான் காப்பாத்திட்டேன். அவ்வளவுதான். என் வாழ்க்கையில எந்த மாசம் இல்லை, எந்த வித கலக்கமும் இல்லை, எந்த வித பிரிவினையும் இல்லை. எல்லாம் ஒன்று. நீ சொன்னது போல இந்த உலகத்துல எல்லாம் சமமா இருக்கு, எல்லாம் பொதுவா இருக்கு, நானும் பொதுவாயிட்டேன். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. புரிஞ்சுதுங்களா?
புரிந்தது சுவாமி. ம். நன்றிங்க சுவாமி. காலையிலே இதை பத்தி தான் பேசிட்டோம். இப்பயும் அதை பத்தியே பேசுறோமே ஜெகதீஷ். ஆம் சுவாமி. ஒருவேளை ஆர்வ கோளாறுல அதை விட்டு இன்னும் வெளியே வராம இருக்கீங்களா, இல்ல அதை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்ற விருப்பத்துல கேக்குறீங்களா? அது இந்த குண்டலினி சக்தி வந்துட்டு எப்படி அது அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்தது சுவாமி. இப்ப ரொம்ப எளிமை விஷயம். இந்த குண்டலினி சக்தின்னா என்ன? கடவுளோட ஆற்றல். புரியுதுங்களா? புரிகின்ற இந்த சுவாமி. ஆமா, இது இணையிறது, இது பிரிக்கிறது, இதெல்லாம் யாரு? எல்லாம் இவர் தானே பண்றாரு. அவரோட ஆற்றல் நம்மளுக்கு பெருகிச்சுன்னா இவங்க ஆற்றல் குறைஞ்சுதானே ஆகணும். புரிஞ்சுதுங்களா? புரிகின்ற சுவாமி. ம். சொல்லுங்க சொல்லுங்க சுவாமி நம்ம சொல்லுங்க. ஆ, நேரத்துக்கும் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் சுவாமி. அப்படியா? ஆம் சுவாமி. வினோத்துக்கு ஏதாவது கேட்கணும், வேற யாருன்னா கேள்வி இருந்தா கேளுங்க, நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நிறைவு செய்யலாம். சுவாமி கேள்விகள் எதுவும் இல்லை சாமி. வேற யாரும் எதுவும் கேள்வி கேட்கணும்? சுவாமி வணக்கம் சுவாமி. வணக்கம். அஹ் குருவே சரணம் சுவாமி. ஓம் சரவண பவ. நம்ம பாலாஜி சார் அவங்க கூட வந்திருந்தால சாமி நம்ம அந்த கோயிலுக்கு ஒரு ஆ 2 ஆ நாளைக்கு முன்னாடி, நம்ம சித்ரா பௌர்ணமிக்கு. ராஜா சரி சரி. ஆ, பாலாஜி சார். பாலாஜி சார் கூட வந்திருந்தால சுவாமி. ராஜா ஆ நம்ம அன்னைக்கு ஆ நைட்டு சொல்லுங்க சொல்லுங்க. சந்திச்சோம். ஆமாமா, புரியுது புரியுது. சொல்லுங்க, ஞாபகம் வந்துருச்சு. சொல்லுங்க. வணக்கம் சாமி. ரொம்ப சந்தோஷம் சாமி, குரூப்ல இணைச்சதுக்கு ரொம்ப நன்றி. சரி. ம். சுவாமி, இப்ப என்ன இதுன்னா, இப்ப அந்த குரூப்ல இணையறதுக்கு என்ன இதுவா இருந்துச்சு அப்படின்னா, இந்த கிரியா யோகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ம். தலைப்பு. இந்த ம். கிரியாவோட எல்லை என்ன சாமி? அதோட எல்லை எல்லை என்னன்னா, கால சுழற்சியில இருந்து நம்மளை விடுவிச்சுக்கணும். அதாவது கிரியானா சுழற்சி. நம்ம தொடர்ந்து புரட்சி. இந்த சரி. இந்த பிறப்பு இறப்புன்றதுல நம்ம சுத்திக்கிட்டே இருப்போம். சோ நீ என்ன சரிங்க பண்ணனா, சார். இந்த பயிற்சியின் வாயிலாக ஒரு ஒரு சுழற்சியில இருந்து உன்னை விடுவிச்சுக்கிட்டே வரணும். நம்ம காலத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கணும். நாம் காலம் கடந்து நாம் நிற்போம். அதாவது காலம் சுத்திக்கிட்டு இருக்கோம், ஆனா நம்ம காலத்தை தாண்டி இருப்போம். காலம் நம்மளை இயக்கும். அது நம்மளுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை என்றால் கால சுழற்சியிலிருந்து நம்ம விடுபட்டுட்டோம்னு அர்த்தம். அதுதான் இந்த கிரிய யோகத்தினோட சிறப்பு. அதாவது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி சொல்றது, இப்ப ஜீவ சமாதின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஜீவன்னு சுவாசத்தை உள்ளேயே நிறுத்திடுறது. சொரூப சமாதின்னு பாத்தீங்கன்னா, இந்த உடலை காத்தாக பிரிக்கிறது, இந்த பஞ்சபூதங்களை பிரிச்சுட்டு போயிடுறது. இந்த மகா சொரூப சமாதினா என்னன்னா, இந்த பஞ்சபூதங்களை பிரிக்கவும் சேர்க்கவும் முடியும் அவங்களால. அவங்க நினைச்சாங்கன்னா, இப்ப மகாவதார் பாபாஜி அவர் நினைச்சாருன்னா இந்த உடல் ரீஃபார்ம் பண்ணுவார். அவரோட உருவம், அவரோட இது திரும்ப அவரால் ஒன்று சேர்க்க முடியும், திரும்பவும் அவர் உடலை பிரிக்க முடியும். ஏன்னா இந்த இணையறதையும் பிரிக்கிறதையும் கத்துக்கொண்டவங்க இந்த காலத்தையே கடந்து யோகம் பண்றவங்க. அவங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த திருமூலர் கேள்விப்பட்டிருப்பீங்க. 3046 மந்திரம் எழுதினார். அவர் என்ன சொல்றாங்க, ஒரு மந்திரம் அவர் கண் மூடி கண் திறந்தா ஒரு வருஷம் போயிருக்கும், ஒரு மந்திரம் சொல்லிட்டு போயிடுவார். ஆக்சுவலா அப்படி பாத்தீங்கன்னா அவங்க 3046 வருஷமும் உட்காந்து எழுதிட்டு இருந்தாருன்னா இல்ல, அவங்க காலத்தை கடந்து இருப்பாங்க யோக நிலையில. காலம் தாண்டி அவங்க கவனங்கள் இருக்கும். காலம் இவங்களுக்கு முன்னாடி சுத்தம், அவங்க அதுக்கு பின்னாடி இருப்பாங்க. காலம் இவங்களை இயக்காது. ஆனா இவங்க வேணும்னா காலத்துக்குள்ள வருவாங்க, வேணும்னா காலத்தை விட்டு வெளியே போக முடியும். இதுதான் இந்த கிரியான்ற இந்த சுழற்சி. இதுல இருந்து நம்மளை விடுவிச்சுக்கணும். நம்ம இப்ப பாத்தீங்கன்னா இந்த திருமந்திரம், திருக்குறள் இதெல்லாம் காலத்தை கடந்த சொற்களா இருக்கு. காலத்தால் அழிக்க முடியல, மேலும் மேலும் வலு சேர்ந்துகிட்டே இருக்கு, வளர்ந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இப்ப மற்ற விஷயங்கள்லாம் பாருங்க, கால சுழற்சியில காணப்படும், ஆனா இதுகிட்ட காண போகாது.
இதெல்லாம் காலத்தை கடந்த சொற்கள். அந்த மாதிரி நம்ம ஒளி தேகமாக காலத்தை நம்ம மாத்திடணும். நம்ம உடம்ப வந்து வெறும் சாதாரண உடம்பா இல்லாம இது வந்து ஒளி தேகமாக, ஒளினா சவுண்ட், ஒளி தேகமாக லைட், வைட்டல் பாடி, லைட் அண்ட் பாடியை நீங்க உங்க உடல்ல மாத்தி அமைக்கணும். அதற்கான பயிற்சிகள், அதற்கான விஷயங்கள் எல்லாம் நம்ம தொடர்ந்து செய்யணும். என்னெல்லாம் பண்ணா இது கிடைக்குமோ அது. அதுக்கு தான் நாங்க பாத்தீங்கன்னா இந்த யோகாசனம் சொல்ல மாட்டோம், தேக பயிற்சின்னு சொல்லுவோம். இந்த உள்ள இருக்கிற தேகங்கள் தான் நம்மளை இயக்குது, எல்லாம் செய்யுது இல்லையா? என்னெல்லாம் நம்மளை இயக்குகின்றது அது ஒண்ணு கூட கண்ணுக்கு தெரியல. ஆனா இது உள்ள இருந்து தான் நடக்குது. அதனாலதான் நம் கவனத்தை முழுக்க உள்ள கொண்டு போய் உள்ள என்னெல்லாம் என்ன மாத்துதோ அதெல்லாம் மாத்தாம அதுல இருந்தெல்லாம் நம்ம விடுதலை பற்று ஒளி தேகமாக இந்த உடலை மாற்றி அமைக்கணும். அப்பதான் நம்ம காலத்தை கடந்து நிற்க முடியும். இந்த கால சுழற்சியிலிருந்து நம்மளை விடுவிச்சுக்க முடியும். அப்படின்றதுனால தான் அதுக்கு பேர் கிரிய யோகம்னு சொல்லி வச்சு. புரியுதுங்களா? நல்ல புரியுது சாமி. நல்லா புரியுது. நல்ல தெளிவான இது சாமி. இதுக்கு முன்னாடி அந்த குண்டலினி பத்தி கொஞ்சம் குழப்பத்துல இருந்தேன். அதோட இதுவும் நல்லா புரிஞ்சுது. இதுவும் நல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு சாமி. இப்ப இதோட பயிற்சி முறை தான் எப்படின்னு குரு நீங்க தான் சொல்லணும் சாமி. எப்படிங்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். எனக்கு ஆக்சுவலா நான் முன்னாடி ஒரு 10 வருஷமாவே மெடிடேஷன் பண்ணுவேன். துருவமத்தி எப்பவுமே ஆக்டிவேஷன் பண்ணணும்னு நினைச்சேன்னா அது டக் டக்குன்னு துடிச்சிட்டே தான் இருக்கும். அது ஆக்டிவேஷன்ல இருக்கு அப்படிங்கிறது என்னால புரிஞ்சுக்கவும் முடியும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சொல்றது, அதனால பல விஷயங்கள் செய்ய முடியும் அப்படிங்கறதும் எனக்கு அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஏன்னா கொஞ்சம் மிராக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நடந்துச்சு. அது என்ன அறியாமலே சில நேரம் ஆமா அந்த மாதிரி நான் யோசிச்சுட்டு இருப்பேன். அந்த விஷயத்த திருப்பி சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் முன்னாடியே தெரியுறது அந்த மாதிரி சின்ன சின்ன இது. அதானா கரெக்டான ஒரு வழிமுறையில என்னால இது பண்ண முடியல. கண்டிப்பா அது நீங்க இப்போ அது உபதேசம் மாதிரி நீங்க எங்ககிட்ட பெற்றீங்கன்னா கட்டாயமா காலை மாலை வழிபாடு செய்யணும். அது நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. ஆனா பொதுவா சரி நீங்க சார். கத்துக்கணும். பொதுவா கத்துக்கணும்னா இதுக்கு 5 வகையான வழிபாட்டு முறையை நாங்க வச்சிருக்கோம். ஒண்ணு வந்து முதல்ல தேக பயிற்சி, அதான் யோகாசனம். தேக பயிற்சி பண்ணணும், அப்புறம் பிராணாயாமம் பண்ணணும், அப்புறம் மந்திரம் ஜபிக்கணும், அப்புறம் பாராயணம், அதாவது சண்முக கவசம், தகை கடிதல், குமாரஸ்தவம், இல்ல சிவபுராணம், இன்னும் உங்களுக்கு தோன்றதை பாடணும், பாராயணம் பண்ணணும், அதுக்கப்புறம் தியானம் பண்ணணும். 5 பூஜைகளை வந்து 5 வகையான வழிபாட்டை காலையும் மாலையும் நீங்க கட்டாயம் செய்யணும். செஞ்சீங்கன்னா இதெல்லாம் நீங்க இப்ப நம்ம என்னெல்லாம் பேசணுமோ அதை நீங்க அனுபவிச்சு பார்க்கலாம். சாமி. ஓகே ஓகே சரிங்க சாமி. இது முறையா கத்துக்கணும்னா எப்படின்னா நம்ம அடுத்த முறை நேர்ல சந்திக்கும் போது இந்த தேக பயிற்சி, இந்த சுவாச பயிற்சி மட்டும் கத்துத்தரேன். சரிங்க மற்றது சாமி. நீங்க மந்திரன்றது உங்க விருப்பம். இந்த நமச்சிவாயமோ சரணமோ உங்க மனம் விரும்பும் மந்திரத்தை நீங்க சொல்லிக்கலாம். சரிங்க சாமி. பாராயணம் சின்ன வயசுல இருந்தே ஒரு முருக பக்தன் சாமி. அது அப்படி சின்ன வயசுல இருந்தே. ஆமா சரி சரி. ஓகே, மகிழ்ச்சி. ஆமா. அது திருச்செந்தூர் பக்கத்துல இருக்கிறதுனால நான் தூத்துக்குடி. அதனால திருச்செந்தூருக்கு தான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு போய் பழக்கம். அடிக்கடி அந்த திருச்செந்தூர் முருகர் தான் நம்ம எங்க போனாலும் சுத்தி சுத்தி வருவாப்புல. ஆமா. நான் சென்னைக்கு வந்தப்ப நம்ம பாமன் சுவாமிகள் வந்து கூப்பிட்டு கொஞ்சம் நல்ல ஒரு பிரசன்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்போ உங்களை பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது கொஞ்சம் அந்த வைப்ரேஷன் நல்லா இருந்துச்சு. அப்புறம் பாலாஜி சாரை பிடிச்சிக்கிட்டேன். திருப்பி சித்ரா பௌர்ணமிக்கு வந்தேன். ஸோ அந்த மாதிரி ஆமா ஒரு குரு உபதேசம் வேணுங்கிறதுல ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சாமி. ஆமா ஆமா நிச்சயம் கடவுள் நம்ம நம்பி போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு சாதகமான தொடர்புகள், நமக்கு தேவையான விஷயங்களை கடவுள் இணைச்சுக்கிட்டே இருப்பான். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் எல்லாத்துக்கும் கடவுள் வந்து பதில் சொன்னாலும் உங்களால கேட்க முடியாது. அதனால யார் கூட நீ போனீங்கன்னா உனக்கு தேவையான பதில் கிடைக்குமோ அவங்களுக்கு கடவுள் காட்டுவார், இணைப்பார். இது நான் எளிமையா எல்லாரும் சொல்லுவேன் எல்லாருக்கிட்டையும், என்கிட்ட யார் வராங்களோ அதை கடவுள் அனுப்புறான், நான் அவங்களுக்கு வேலை செய்யறேன், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. கடவுள் என்ன சொல்றாரோ அவங்களுக்கு சொல்றோம், அதோட என் வேலை முடிஞ்சுது. கடவுளோட அவங்கள இணைச்சிட்டோன்னா ஒரு குருவோட வேலையும் அதுதான். ஒருவனை தகுதியை உயர்த்தி கடவுளோட இணைக்கும் வரைக்கும் தான் குருவுக்கு வேலை. இணைச்சிட்டா அவங்க கடவுளும் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அதனால இதெல்லாம் ஒரு
வாய்ப்பெல்லாம் எப்படி ஏற்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி திருச்செந்தூர் முருகர்னால தான் இதெல்லாம் நடக்கும். அதனால நீங்க அந்த பாராயணன்ற இடத்துல இப்போ குமாரசம், சண்முக கோஷம், பகை கடுதல் இந்த மாதிரி பாராயணம் பண்ணுங்க, சிறப்பா இருக்கும். சரிங்க சரிங்க சாமி, சரிங்க சாமி, சரி. ரொம்ப நன்றி சாமி. பார்த்துக்கலாம். ஓகே, நன்றி சாமி, நன்றி சாமி. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அப்புறம் ஜெகதீஷ் நிறைவு செய்யலாமா வினோத்? இல்ல அடுத்து யாருன்னா இருக்காங்களான்னு கேளுங்க, நீங்களே கேளுங்க. நன்றி சாமி. வேற யாருக்கும் கேள்விகள் இருக்கா? சரிங்க, வேற யாருக்கும் கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன் சாமி. ஓகே, அப்ப நிறைவு செய்யலாமா வினோத்? நிறைவு செய்யலாங்க சாமி. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.